पायात् सह वो असुरवधू हृदयावसादः पादो हरेः कुवलय कुवलयामलखड्गनीलः यः प्रोद्यतस्त्रिभुवनक्रमणे रराज वैदूर्यसङ्क्रम ईवाम्बर सागरस्य ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம இந்த 26வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். சிம்ஹஸ்ய சிம்ஹதம்ஷ்ட்ரோ மதுநிப நயனः ஸ்னிக்த கம்பீர கண்டோ பப்ரு பப்ருப்ரூஹு சேனநாசோ द्विरदपतिः पतिहनुः दीप्त विश्लिष्ट केशः व्यूढोरा व्यूढोरा वज्रमद्यो गज वृषभगतिः लम्बपीनांसबाहुः सुव्यक्तं राक्षसीजो विपुलबलयुतो லோகவீரஸ்ய புத்திரஹ. அதாவது கான்டெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா, பீமன் வந்து கடோத்கஜனை பார்த்துட்டான். அதாவது இந்த கதை அதுதானே, அவன் கடோத்கஜன் வந்து அந்த பிராமணனுடைய குடும்பத்தையே அழிக்கணும்னு பார்க்கறான். அழிச்சுட்டு அதுல வந்து மத்தியமன் ரெண்டாவது குழந்தை, நான் வந்து சரீர பரித்தியாகம் பண்றேன், பரித்தியாகம் பண்றேன்னு சொல்றது. ஸோ அதனால அவனை அழைச்சிட்டு போகும்போது அவன் வந்து லேக்கில் போய் ஆச்சமனியம் பண்ணிட்டு வரேன்னு போறது. அப்போ வந்து மத்தியமகா மத்தியமகான்னு கூப்பிடுறான் இவன் கடோத்கஜன். மத்தியமம்னு உடனே பாண்டவாளுக்குள்ள மத்தியமனா இருக்கிற அந்த பீமன் வந்து வந்து விடுறான். இவனை பார்த்த உடனே இந்த வே பீமா வந்து எப்படி பார்த்தாங்கிறதுனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த 26வது ஸ்லோகம். சரியா? ஸோ வந்து பார்த்த உடனே கடோத்கஜன் சொல்றான், சிராயத்தே கலு பிராமணவட்டு உச்சைஹி சப்தாபயாமி போ போ மத்தியம சீக்கிரம் ஆகச்ச. ஸோ பிராமணவட்டு, பிராமண குழந்தை அந்த பிள்ளையானவன், சிராயத்தே கலு ரொம்ப டிலே பண்றானே, உச்சைஹி சப்தாபயாமி ரொம்ப வசந்த குரல்ல கூப்பிடுறேன், போ போ மத்தியம சீக்கிரமாகச்ச, ஏ மத்தியமா சீக்கிரம் வா அப்படிங்கிறான். போ பிராப்தோஸ்மி. ஸோ மத்தியமானோடனே பீமன் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆத்மகதம் நகலு அயம் பிராமணவட்டு அஹோ தர்ஷனீயோயம் புருஷா. ஸோ வந்து என்ன, அயம் அயம் பிராமணவட்டு நகலு, இவன் பிராமணன் வட்டு இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள ஆத்மகதம்னா தானே நினைச்சுக்கிறது. பிரகாசம்ங்கிறது ஓப்பனா பேசுறது. அஹோ தர்ஷனீயோயம் புருஷா, அயம் புருஷா தர்ஷனீயா அப்படின்னா தர்ஷன யோக்கியன்னு அர்த்தம். இஸ் ஃபிட் டு பி வாட்ச்டு, அவ்வளோ நல்லா இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னுட்டும் அவனுடைய டிஸ்கிரிப்ஷனை சொல்றார், எப்படி பீமன் இருக்கான்னுட்டும். ஏ ஏஷா சிம்ஹாக்கிருதி கனகதால சமான பாஹு मध्ये तनुः गरुडपक्ष विलिप्तपक्षः विष्णुः भवेत् भवेत् विकसित अम्बुजपत्रनेत्रो नेत्रे मा मम आहरती बन्धुः इव आगतोऽयम्. அதாவது தான் ஆடாட்டியும் தன் சதையாடும் வாழணும். நம்மளை சேர்ந்த வாழை வந்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இவா நமக்கு பந்துவோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறது. அதான் இவனுக்கு கடோத்கஜனுக்கு இப்ப வருது. சிம்ஹாகிருதி, சிம்ஹாகிருதின்னு சொல்லும்பொழுது சிம்மம்னா மிருகேந்திரம், மிருகேந்திரஸ்ய ஆகிருதிஹி இவ ஆகிருதிஹி யஸ்ய. எவனுக்கு வந்து சிங்கத்துக்கு என்ன ஒரு ஆகாரம் இருக்குமோ அப்படின்னா, அப்படியே சிங்கம் மாதிரி ஜடரி வச்சுட்டு இருக்கான்னு இல்லை, அதுக்கு என்ன ஒரு கம்பீரதா இருக்குமோ, காம்பீரியம் இருக்குமோ, அதே மாதிரி ஒரு சிம்ஹாகிருதிஹி. அதுக்கப்புறம் கனக தால சமான பாஹு, கனகன ஸ்வர்ணம், ஸ்வர்ணத்தினுடைய அந்த தாள விருட்சங்கள் இருக்கணும், தாள விருட்சங்களினுடைய அந்த பிரான்ச்சஸும் இலையும் நல்ல ப்ராடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனகதால சமான பாஹு, கனகத்தினால தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு தாள விருட்சத்துக்கு சமானமான பாகுவோட இருக்கான். பாகுங்கிறது புஜங்கள். மத்தியே தனுகு, வயர் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்லெண்டர் வெயிஸ்ட். அதுதான் பீமனுக்கு வந்து விருகோதரன் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுப்பா. விருகஸ்ய உதரக இவ உதரக எஸ்ய அப்படின்பா. விருகம்னா ஓனாய்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓனாய்க்கு வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் பருக்காது, பெருக்காது, வயிறு ஒட்டி தான் இருக்கும். பட் எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், பீமன்கிறவன் பாண்டவாளோட ஒத்த, பாண்டவாளுக்குள்ள ஒத்தன், அந்த சாக்ஷாத் வாயுனுடைய புத்திரன், அவனுக்கு போய் ஓனா வயிறு நான் சொல்லுவா இல்ல. ஸோ வந்து என்ன அப்படின்னா, விருக்காங்கிறது ஒரு அக்னி, எப்படி தாவாக்னிங்கிறது காட்டை எரிக்குமோ, விருக்காக்னிங்கிறது நம்ம சரீரத்துல பஞ்சபூதங்களும் இருக்குமோ, அண்டம் பிண்டம்ங்கிறோம். இந்த பிண்ட சரீரத்துல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்ங்கிற 5 பூதங்களும் நம்மளுடைய சரீரத்துல இருக்கு. ஸோ நம்ம சரீரத்துல இருக்கிற ஒரு அக்னிக்கு பேரு விருக்காக்னின்னு பேரு. அந்த விருக்காக்னிங்கிறது இட்ஸ் வெரி குட் ஃபார் டைஜஸ்டிவ் இது இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அவனுக்கு எது சாப்பிட்டாலும் உடனே ஜரிச்சிரும். அதனால அவனுக்கு விருகோதரம்னு பேரு. விருக்க விருக்க இது அக்னி எஸ்ய உதரே விருகோதரா. சரியா? ஸோ அதான். ஸோ அதனால இங்க என்ன அப்படின்னா, மத்தியே தனுகு அப்படின்னா நடுவுல நல்ல வந்து ஒரு இளச்சி இருக்கு அவனுடைய
சரீரம். அதுக்கப்புறம் கருட பக்ஷ விலிப்த பக்ஷா. ஸோ மேலும் என்ன அப்படின்னா, அவன் வந்து அவனுக்கு வந்து அஹ், அஹ், சிம்ஹாஸ்யம்னு சொல்லிட்டேன். அஹ், என்ன சொன்னேன்? கனகதால. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கருட பக்ஷ விலிப்த பக்ஷ. ஸோ அவனுக்கு வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த கருடனுடைய பக்ஷம் போல அவனுடைய புஜங்கள் ரெண்டும் இருக்கு. விஷ்ணுஹு பவேத் சாக்ஷாத் விஷ்ணுவோ இவன். விகசித அம்புஜ பத்திர நேத்திரஹ. விகசிதம்னா ப்ளூமான, அம்புஜ பத்திரம், அம்புன்னு அம்புஜஹான அம்புனி ஜாயதே இது அம்புஜஹ. அஹ் நீலோத்பலங்கள் அவைகள் அந்த அம்புஜ அதனுடைய பத்திரம்னா லீஃப். அது இவ நேத்திரக. அந்த மாதிரி ஒரு விஷாலமான நேத்திரம். என்ன அப்படின்னா, அயம் ஆகதக பந்துகு இவ. வந்த ஒரு பந்து போல மம நேத்ரே ஆஹரதி. என்ன நேத்திரங்களில் அப்படியே இழுக்கிறான். புரியுறதா? அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஒரு அட்ராக்டிவ் இது இருக்கு அப்படின்னு சொல்றான். புரியுறதா? இங்க வந்து புரியுது மேம். ஸோ விலிப்தகா அப்படின்னா பக்ஷம் பார்ஷ்வபாகம், அந்த மாதிரி ஒரு பக்ஷங்கள் அவனுக்கு, அந்த புஜங்களினுடைய ரெண்டு சைடும். சரியா? அதான். சரியா இருக்கா அந்த ஸ்லோகம்? சிம்ஹாகிருதி கனகதால சமான பாஹு மத்தியே தனு கருட பக்ஷ விலிப்த பக்ஷ விஷ்ணுர் பவேத் விகசிதாம்புஜ பத்ர நேத்ரோ நேத்ரே மம ஆஹரதி பந்துரிவ ஆகதோயம். அதுக்கப்புறம் பிரகாசம் கோமத்தியம துவாம் கலு அகம் சப்தாபயாமி. உடனே அவன் விடல இந்த கடோத்கஜன், ஏன் மத்தியமா அந்த பிராமண வட்டுவை கூப்பிடுறான், நான் உன்னன்னா கூப்பிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு பீமன் அதஹ கலு அகம் அதஹ் அகம் பிராப்தக, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். கிம் பவானபி மத்தியமஹ, நீயும் மத்தியமனா? ந தாவது அபரஹ, என்னை விட்டுட்டு வேற யாரு மத்தியமனா இருப்பா? நான் தான் மத்தியமன் அப்படிங்கிறான். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, மத்தியமோகம் அவத்தியானாம் உத்சிக்தானாம் ச மத்தியமः. மத்தியமோகம் க்ஷிதௌ பத்ர பிராத்ருணாமபி மத்தியமः. ஸோ பத்ரனா அஹ், மங்கள பத்ரம்னாலே மங்களம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ சௌமிய. ஸோ வந்து என்ன, அகம் பீமः அவத்தியானாம் மத்தியமः. அவத்தியானாம்னா எதிரிகளால் அழிக்க கூடாத, அந்த அழிக்க முடியாத பாண்டவர்களுக்குள் மத்தியமன் அர்த்தம். ஸோ வந்து அவத்தியானாம் அப்படின்னா ஒன் ஹூ cannot பி வின்னோவர். அந்த மாதிரி யார் இருக்கா உலகத்துல அப்படின்னா பாண்டுபுத்திராகா. ஸோ அந்த பாண்டவானாம் அகம் மத்தியமஹ. அதுக்கப்புறம் உத்சிக்தானாம். ஸோ பலங்கிற ஒரு பலையே பலவீரியம்ங்கிறதுனால உன்மத்தானாம். அதுக்கு ஒரு உன்மத்த, ஒரு இன்டாக்சிகேட்டடா எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு இருக்கிறவாளுக்கு நடுவுலையும் அகம் மத்தியமக. சரி, இதனாலையும் பாண்டவேஷு அவன்தான் மத்தியமங்கிறது. பாண்டவாக ஏவ உத்சிக்தாக. சரியா? அஹ், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மத்தியமக அகம் க்ஷிதௌ. ஸோ க்ஷிதௌனா பூமி. இந்த பூமியில், அதாவது ஸ்வர்க மர்த்திய பாதாள லோகேஷு மத்தியமாயாம் பிருத்திவி, இந்த பூமௌ, இந்த க்ஷிதௌ என்ன அப்படின்னா மத்தியமத்வேன கியாதா. நான் வந்து பிராத்ருணாம் அப்படி அகம் மத்தியமா, என்னோட என்னோட பிரதர்ஸ்குள்ளேயும் நான் வந்து மிடில் இருக்கிறவன். ஸோ இந்த மாதிரி அகம் அவத்தியானாம்னு சொல்லும்பொழுது ஹி ஹாஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி செட் தட் நான் வந்து பாண்டவாளுக்குள்ள மத்தியமன்னு சொல்லலை. அவத்தியானானா ஒன், யார் வந்து வின்னோவர் பண்ண முடியாதோ அந்த மாதிரி தைரியமா இருக்கிறவாளுக்குள்ள நான் தான் வந்து மத்தியமன். ஆஹ் வீ தன்னுடைய வீரத்தையே கர்வமா வச்சுட்டு இருக்கா இல்லையா, அவ யாரு? பாண்டவா. ஏன்னா பாண்டவாளுக்கு இப்போ வந்து ராஜ்யம் இல்ல, எல்லாம் போயிடுத்து. அவளுக்கு இருக்கிற ஒரே கம்பீரதா எதனால, என்ன ஒரு கர்வம் அவளுக்கு அப்படின்னா, அர்ஜுனனை மிஞ்சி ஒரு வில்லாளி கிடையாது, பீமனை மிஞ்சி ஒரு பலசாலி கிடையாது, யுதிஷ்டிரனை விட புத்திசாலி யாரும் கிடையாது, ராஜ்ய பரிபாலனம் பண்றவா யாராலையும் முடியாது, சகதேவனை மிஞ்சி யோசிக்கிறவாளும் புத்திசாலியும் வேற யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உத்சிக்தானாம், ஒரு செல்ஃப் ப்ரைடு இருக்கிறவாளுக்குள்ள அகம் மத்தியமக. அப்புறம் இந்த பூமி ஆகாசம் பாதாளம், இதுக்கு ரெண்டு நடுவுல இருக்கிறது இந்த பூமிங்கிறது இல்லையா? அஹ் மேல 7 லோகம், கீழே 7 லோகம் இருக்கு, நடுவுல இந்த பூலோகம்ங்கிறதும் ஒண்ணு இல்லையா? சோ இந்த ஆகாசம் பாதாளத்துக்கு நடுவுல இருக்கிற இந்த பூலோகத்துல அகம் மத்தியமக. பிராத்ருணாமபி மத்தியமா, என்னோட பிரதர்ஸ்குள்ளேயும் நான் வந்து மிடில் அப்படின்னு சொல்றோம். புரியுறதா? அதான். சி, ஸ்லோகங்கள் வந்து
பெரிய கடினம் இல்லை, ரொம்ப உள்ளர்த்தமும் இல்லை, எல்லாம் கொஞ்சம் அளவுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தான் இருக்கு. பவித்தவ்யம் இருக்கட்டும். அப்பிச்ச மத்தியமः பஞ்சபூதானாம் பார்த்திவானாம் ச மத்தியமः பவேத் பவே பவேச்ச भवेच मध्यमः लोके सर्वकार्येषु मध्यमः. சரி, அகம் பஞ்சபூதானாம் அப்படின்னா பஞ்சசங்கியகானாம் பூதானாம் அப்படின்னா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷானாம் மத்தியே மத்தியமः மத்தியம பூதாத் அகம் வாயோர் ஜாத்தத்வாத் மத்தியமः. சரியா, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த அதுக்குள்ள மத்தியமமா இருக்கின்ற, மத்தியமம்ங்கிறது நீங்க லிட்ரலி சென்டர்னு எடுத்துக்கூடாது. பிருத்திவி ஆகாசம் இதுக்கு நடுவுல மீதி மூணு பூதங்களும் இருக்கு இல்லையா, அப்பு தேஜஸ் வாயுங்கிறது இது மூணும் சென்டர்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல சென்டருங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். மத்தியமம்னு பாட்டையெல்லாம் தேஜஸ் தான் மத்தியமத்துல இருக்கு, எக்ஸாக்ட் சென்டர்னா. இங்க ரெண்டு நடுவுல தேஜஸ். ஸோ இங்க வந்து மத்தியமஹ பஞ்சபூதானாம் பஞ்சானாம் பஞ்சசங்கியகானாம் பூதானாம் பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷானாம் மத்தியே மத்தியமஹ மத்தியம பூதாத்து அகம் மத்தியமஹ. அதனால வாயுவிலேருந்து நான் பிறந்ததுனால எனக்கு வந்து இவ்வளோலாம் கடோத்கஜனுக்கு வந்து புரியல. இவன் சொல்றது அத்தனையும் கேட்டுக்கிறான். அவனுக்கு திருப்பி திருப்பி என்னன்னா, ஐ ஆம் இன் சர்ச் ஆஃப் அ மத்தியமா, தெர் இஸ் ஒன் மோர் மத்தியமா ஹூ இஸ் கம்மிங் அண்ட் டாக்கிங் டு மீ. அவ்வளோதான் கடோத்கஜனுக்கு. பார்த்திவானாம் அகம் மத்தியமः, பார்த்திவானாம்னா ராஜ்ஞாம் மத்தியே அப்படி அகம் மத்தியமः. சரியா, பவே ஜன்மனி பவஹா அப்படின்னா ஜன்மா இல்லையா, பவே ஜன்ம சம்சாரே அப்படி அகம் மத்தியமः ஜன்மனாபி அகம் மத்தியமः லோகே ஜகதி சர்வகாரியேஷு மத்தியமः. அதாவது நான்னா ஜன்மனா கர்மணா சர்வதோபாவேன அகமேவ மத்தியமः நைவ அந்நிய ந ஏவ அந்நியன்னு அர்த்தம். சரியா, நாம்னா என் பெயர் என்ன மத்தியமன், அப்புறம் ஜன்மனா பிறப்புனாலையும் நான் மத்தியமகா, கர்மனா என்னுடைய குவாலிட்டிஸ் ஆர் பிஹேவியர்னாலையும் நான் மத்தியமகா அப்படின்னு பல விதத்துல நான் தான் மத்தியமன். சரியா, ஸோ மத்தியமஹ பஞ்சபூதானாம் பார்த்திவானாம் ச மத்தியமஹ பவேஜ மத்தியமஹ, பவேங்கிறது சம்சாரேஜ மத்தியமஹ லோகே சர்வகாரியேஷு மத்தியமஹ. சரியா, அதான் वृद्धः मध्यमः मध्यमः अस्तु इति संप्रोक्ते नूनं पाण्डवमध्यमः अस्मान् मोक्तुम् इह आयातः दर्पात् மிருத்யோரிவ உத்திதः. ஸோ இவன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டுறான், அந்த பிராமணர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, மத்தியமஹ இதி து இதி புரோக்தே, மத்தியமன் சொல்றதுனாலேயே சம்பிரோக்தே நூனம் டெஃபினெட்லி மத்தியம பாண்டவः. இவன் யாருன்னா பாண்டவேஷு மத்தியமஹ மத்தியம பாண்டவः. ஓகே, ஒன் அமாங் த பாண்டவாஸ். இப்ப எங்க வந்திருக்கான் அப்படின்னா, மிருத்யோஹோ அஸ்மானு மோக்தும் தர்பாத்து உத்திதः இவ ஆயாத்தः. ஸோ மிருத்யோஹோ இந்த ராட்சச ரூபமாக எங்களுக்கு ஒரு மிருத்யு வந்திருக்கு பாரு, அதுல இருந்து அஸ்மானு எங்களை மோக்தும் மோச்சயித்தும் காப்பாத்துறதுக்கு தர்பாத்து உத்திதः இவ, ஒரு தர்ப்பம்னா கர்வம், கர்வாத்து உத்திதः இவ அஸ்மானு திராத்தும் ஆயாதः எங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கான். புரியுறதா? அஹ்? பிரவிஷ்ய வந்துட்டு மத்தியமः அஸ்யாம் ஆச்சம்ய பத்மின்யாம் பரலோகேஷு துர்லபம் ஆத்மனா ஏவ ஆத்மனः தத்தம் பத்மபத்ர உஜ்வலம் ஜலம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, நான் தான் வந்து இவன் வந்து மத்தியமன். மேலும் என்ன அப்படின்னா, அஸ்யாம்னா முன்னாடி இருக்கின்ற அந்த பத்மின்யாம், பத்மினிங்கிறது அந்த புஷ்கரிணி, அந்த புஷ்கரிண்யாம் பரலோகேஷு துர்லபம் பத்மபத்ர உஜ்வலம் இவ உஜ்வலம் ஜலம் பானீயம் பீத்வா ஆத்மனா ஏவ ஆத்மனः தத்தம் அர்ப்பிதம். ஸோ வந்து நான் வந்து இங்க ஜலம் குடிக்கிறதுக்கு இங்க வந்தேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பத்மினியாம், பத்மினிங்கிறது இந்த இடத்துல புஷ்கரிணி இந்த இதுன்னு வச்சுக்கோங்க, லேக் சரோவரம். சரியா, புரஸ்திதாயாம் அஸ்யாம்னா முன்னாடி இருக்கின்ற, பத்மின்யாம் இந்த சரோவரத்துல, பரலோகேஷு துர்லபம் வேற ஒரு லோகத்திலையும் கிடைக்க முடியாத அடையப்படாத பத்மபத்ர உஜ்வலம் ஜலம். பத்மபத்ரம் அப்படின்னா பத்மத்தினுடைய பத்திரம் லீஃப், தத்துவத்து உஜ்வலம் பிரகாசத்து ஸ்வச்சமா இருக்கின்ற, கிளீனா இருக்கிற அந்த ஜலத்தை ஆச்சம்ய பருகிவிட்டு ஆத்மனாயேவ ஆத்மனக தத்தம் என்னாலேயே எனக்கு வந்து அப்படி ஒரு ஜலமானது கொடுக்கப்பட்டது, அதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஒரு ஜலாஞ்சலியை நானே எனக்கு பண்ணிக்கிறேன். உபகம்ய போகோ புருஷா பிராப்தோஸ்மி, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற.
கடோத்கஜः பவானிதானிம் கலு அசி மத்தியமः மத்தியம இதः. ஸோ வந்து நீங்க வந்து நீங்க மத்தியமமா இருக்கலாம், ஆனா இங்க இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னுட்டு அவனை காமிக்கிறான். பீமசேனம் உபகம்ய, இந்த விருத்தன் பீமசேனன் கிட்ட போயிட்டு போ மத்தியம பரித்ராயஸ்வ பிராமண குலம், இந்த பிராமண குலத்தை காப்பாத்து அப்படிங்கிறான். உடனே பீமன் ந பேத்தவ்யம் ந பேத்தவ்யம் மத்தியமோகம் அபிவாதையே, பயப்படாதீங்கோ பயப்படாதீங்கோ, நான் வந்து அகம் மத்தியமக அபிவாதையே உங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாயுரிவ தீர்காயுர் பவ அப்படிங்கிறான் அந்த விருத்தன். வாயு காத்துக்கு வந்து எப்படி ஆயுஷ் இருக்கான இல்லையா, அது வந்து சர்வதோகாமி, எல்லா இடத்துலயும் போறோம். ஒரு செகண்ட் அந்த நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமேங்கிற மாதிரி ஒரு செகண்ட் வந்து அந்த காத்து இல்லைன்னா எல்லாமே நின்றுடும் இல்லையா உலகத்துல. அந்த வாயுரிவ தீர்க்க ஆயுகு பவ, தீர்காயுஷோட இரு அப்படிங்கிறான். அதுக்கு பீமன் சொல்றான், அனுகிரகீதோஸ்மி குதோ பயம் ஆரியஸ்ய, என்ன எதுக்கிட்ட இருந்து பயம் அப்படின்னு கேட்குறான். ஸ்ருயதாம் கேளுங்கோ, அகங்கலு குருராஜேன யுதிஷ்டிரேன அதிஷ்டித பூர்வே குருஜாங்கலே யூபகிராம வாஸ்தவ்ய மாட மாட்டரச மாட்டரச கோத்திரஸ்ச கல்பசாக அத்வர்யு கேசவதாசா. நான் யாரு அப்படின்னா என் பேர் கேசவதாசன். நான் எங்க இருக்கேன் அப்படின்னா குருராஜேன, குருராஜா அப்படிங்கிறது அஹ், இந்த குரு வம்சத்துல பிறந்தவா. அந்த குருராஜேன யுதிஷ்டரேன, அந்த யுதிஷ்டரனால முன்னாடி அதிஷ்டித பூர்வே குருஜாங்கலே, அவ வந்து குருஜாங்கலம்ங்கிற இடத்துல முன்னாடி இருந்தா. அந்த இடத்துல யூபம்ங்கிற பெயருள்ள ஒரு கிராமத்தை வசிக்கிறவன் வாஸ்தவ்யா, சரியா, வசிக்கிற இடம். மாட்டரச கோத்திரஸ்ச, நான் மாட்டரசம்ங்கிற ஒரு கோத்திரத்துல பிறந்தேன். கல்பசாக்கா அத்வர்யு, அது கல்பசாக்காவை பின்பற்றுற ஒரு அத்வர்யு நானு. கேசவதாசம்ங்கிறது, கேசவதாசோ நாம பிராமணா, கேசவதாசன்னு பெயருள்ள ஒரு பிராமணன். தஸ்ய மம உத்தரஸ்யாம் திசி உத்யாமக கிராமவாசி மாதுலக கோஷிக சகோத்திரः யக்ஞபந்தூர் நாம அஸ்தி. தஸ்ய ச வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சாகா அத்வர்யூ நானு. நான் வந்து என்ன அப்படின்னா மம உத்தரஸ்யாம் திசி, எனக்கு உத்தரஸ்யாம் கிழக்கு திக்கில், ஐ மீன் நார்த் சைடுல வடக்கு திக்கில, உத்தியாமக கிராமவாசி, உத்தியாமகம்னு பெயருள்ள ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு இருக்கிற மாதுலக, மாதுலகனா மாமா. ஸோ அந்த மாதுலக அவர் பேர் என்னன்னா கோஷிக சகோத்திரா. அவர் வந்து அஹ், கோஷிக சகோத்திரம், அந்த கௌஷிக கோத்திரத்துல பிறந்தவரா இருக்கும். யக்ஞபந்தூர்னு அவர் பேர், சரியா, கௌஷிக கோத்திரத்துல பிறந்த அவர். அவருக்கு வந்து யஜ்ஞபந்து நாம அஸ்தி அப்படிங்கிறவர் இருக்கார். தஸ்ய புத்திர உபநயனார்த்தம் சகலத்ரோஸ்மி பிரஸ்திதா. அந்த யஜ்ஞபந்தூர்னு என்னோட மாதுலர் இருக்காரு, அவருடைய புத்திர உபநயனார்த்தம், அவருடைய புத்திரனுடைய உபநயன சம்ஸ்காரத்துக்கோசரம் சகலத்ரஹா அப்படின்னா கலத்ரேன சகலத்ரஹா, ஒய்ஃபோட கூட நான் பிரஸ்திதா அஸ்மி, நான் கிளம்பினனாக இருக்கிறேன். அரிஷ்டோஸ்து பந்தாஹா, பந்தாஹா ததஸ்தஹ அப்படிங்கிறான். அரிஷ்டஹனா சுபம், சுபமஸ்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ததஹ மாம் ஏஷோஹி, அதுக்கப்புறம் எனக்கு இந்த முன்னாடி நிற்கிறானே இவன் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சஜல ஜலத காத்திரः பத்ம பத்ராயதாட்சः மிருகபதி கதி லீலः ராட்சசः प्रोग्रदंष्ट्रः जगति विगतशङ्कस्त्वद्विधानां समक्षं ससुत परिजनं भोः हन्तु காமஹ அபியுபைத்தி. ஸோ இவன் இருக்கானே, இவன் வந்து எங்களை ஹந்து காமஹா, எங்களை கொல்லணும்னுட்டு அபியுபைத்தின்னா வந்து அடைந்தான்னு அர்த்தம், வந்து அடைகிறான். போஹோ சஜல ஜலத காத்திரஹ, காத்திரம்னா சரீரம், இதுல இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கடோத்கஜனுக்கு அட்ஜெக்டிவா போகிறது, எல்லாமே புல்லிங்கத்துல போட்டிருக்கார். சஜலம் அப்படின்னா ஜலத்தோடு இருக்கின்ற, சஜலம்ங்கிறது மேகம். ஜ- மேகத்துக்கு அட்ஜெக்டிவ். ஜலதஹனா மேகஹா, சரியா, ஜலம் ததாதி இது ஜலதஹா. சஜல ஜலதஹா அப்படின்னா வெறும் மேகம் இல்ல, நல்லா ஜலத்தோட இருக்கிற மேகம் எப்படி இருக்கும், கருப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு காத்திர, அந்த மாதிரி ஒரு சரீரத்தோட அவன் இருக்கான். சஜலஹ ச அசௌ ஜலதஹ இவ காத்திரம் எஸ்ய சஹ, சரியா, ரொம்ப அதிகிருஷ்ண வப்புன்னு அர்த்தம், ரொம்ப கருத்த சரீரத்தோட இருக்கிற இவன். பத்மபத்ர ஆயதாட்சக, ஸோ பத்மபத்ரன், பத்மஸ்யன கமலத்தினுடைய பத்ரே, இவ ஆயதம் அப்படின்னா தீர்க்கே அக்ஷினி, சரியா, அக்ஷஹா எஸ்ய சஹா. அதுக்கப்புறம் மிருகபதி கதி லீலஹ, மிருகபதி அப்படின்னா
இது சிங்கம். சிங்கத்தினுடைய கதிகினா அதனுடைய ஒரு 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 விவகாரம் கிரியா எப்படி இருக்கும், சேஷ்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவனுக்கு அவ்வளோ ஒரு தைரியமும் அட்டாக் பண்ற ஒரு குணமும் இருக்கு. ராட்சசா, இவன் யாருன்னா சாக்ஷாத் ராட்சசன். புரோக்ரதம்ஷ்டரா அப்படின்னா ரொம்ப பயங்கரமான, உக்ரம்னாலே பயங்கரம். புரோக்ரம்னா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கிற தம்ஷ்டராகா தந்தாகா எஸ்ய சகா எல்லாம். நீங்க எஸ்ய சகா போட்டு எல்லாம் பகுர்விகில அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது. சரியா? ச ஜலத இவ ஜலதः, சஜலः ச அசௌ ஜலதः, சஜல ஜலதः, சஜல ஜலதः இவ காத்திரம் எஸ்ய சகா சஜல ஜலத காத்திரः. புரியுறதா? பத்மஸ்ய பத்ரம் பத்மபத்ரம், பத்மபத்ரமிவ ஆயதம் ஆயதாக்ஷ அக்ஷிணி அக்ஷி அக்ஷினி அக்ஷினி எஸ்ய சஹ அப்படி போறது. மிருகாணாம் பதிஹி மிருகபதிஹி, மிருகபதேஹே கதிஹி மிருகபத கதிஹி, மிருகபதி கதி கதேஹே லீலா. சரியா? அது தஸ்ய கதிஹி இவ லீலா எஸ்ய சஹ, அதனுடைய சேஷ்டா போல லீலா யாருக்கோ அவன் ராட்சசக. प्रोग्रदंष्ट्रः, सो प्रोग्राः दंष्ट्राः यस्य सः प्रोग्रदंष्ट्राः दंष्ट्रः. ஜகதி விகத சங்கः, உலகத்துல சங்கானா அவனுக்கு வந்து டவுட்டு ஒரு பயம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ராட்சசா. துவத்விதானாம் சமக்ஷம் சசுத பரிஜனம் போகோ அந்து காமக. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அவன் வந்து துவத்விதானாம் சமக்ஷம், துவத்விதானாம் சமக்ஷம்னா துவாதிருஷானாம் வீரானாம் சமக்ஷம்னா பிரத்யக்ஷமேவ. ஒன்ன மாதிரி ஒரு வீரனுடைய பிரசன்ஸ்லயே அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, சசுத பரிஜனம், சுதைஹி சகிதா சசுதா, சசுதா சுதைஹி பரிஜனைஹி ச சகிதம் சசுதம் மாம் பிராமணம் ஹந்து காமஹ, என்னை கொல்றதுக்கு அபியுபைத்தி வந்து அடைந்தான், வந்து அடைகிறான். புரியுறதா? சோ இப்படிப்பட்டவன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்றார். பீமஹ ஏவம். ஓகேவா? ஓகே. அனேன பிராமண ஜனஸ்ய மார்க்க விக்னஹ கிருதஹ பவது நிகிரஹிஷ்யாமி தாவதேனம் போஹோ புருஷ திஷ்ட திஷ்ட. சோ உங்களுடைய மார்க்கஸ்ய விக்னஹ, மார்க்க விக்னஹ ஆர் மார்க்கே விக்னஹ, உங்களுடைய மார்க்கத்துல யார் வந்து ஒரு தடை கொடுக்கறாளோ, மார்க்க விக்னஹ கிருதஹ அனேன. சரியா? இவனால் பாசிவ்ல இருக்கு. அனேன மார்க்க விக்னஹ கிருதஹ பிராமண ஜனஸ்ய பவது இருக்கட்டும், நிகிரஹிஷ்யாமி லெட் மீ, அவனை கண்ட்ரோல் பண்றேன், தாவதேனம் போ புருஷ திஷ்ட திஷ்ட நில்லு அப்படிங்கிறான். ஏஷ ஸ்திதோஸ்மி, இங்க இருக்கேன் அப்படிங்கிறான். கிமர்த்தம் பிராமண ஜனம் அபராத்தியசி புத்திர நக்ஷத்திர நக்ஷத்திர கீர்ணஸ்ய பத்னி காந்த பிரபஸ்ய பத்னி காந்த பிரபஸ்ய ச விருத்தஸ்ய விப்ரச்சந்திரஸ்ய பவான் ராகுரிவ உச்சிதா. ஸோ வந்து இந்த சஷ்டி விபக்தியில வருது அத்தனையும் இந்த விருத்தஸ்யக்கு அட்ஜெக்டிவா வருது. அந்த வந்து விப்ரச்சந்திரஹா அப்படின்னா விப்ரேவ சந்திரஹா, விப்ரச்சந்திரஹா. விப்ரன்னா பிராமணன், பிராமணனே ஒரு இந்து சந்திரன் போல இருக்கான். ஸோ விருத்தஸ்ய விப்ரச்சந்திரஸ்ய, விருத்தனாக இருக்கின்ற இந்த பிராமண ரூபமான இந்த சந்திரனுக்கு பவான் நீ ராகுரிவ உத்திதா, ஒரு ராகு போல கிளம்பியிருக்க. அவன் பிராமணசிய என்னென்னலாம் அப்ஜெக்டிவ் அவனுக்கு அப்படின்னா, புத்திர நக்ஷத்திர கீர்ணசிய அண்டு புத்திராக ஏவ நக்ஷத்திராணி, அவனுடைய புத்திரர்களே அவனுக்கு நட்சத்திரம் அந்த சந்திரனுக்கு. சரியா? அந்த புத்திர நட்சத்திரனால கீர்ணசிய அப்படின்னா சூழப்பட்டவனான விருத்தசிய விப்ர சந்திரசிய. புரியுறதா? பத்னி காந்த பிரபஸ்ய, பத்னியே காந்தா, பத்னி தான் காந்தா, அந்த காந்தா அவளுடைய பிரபான ஒளி. சோ அந்த பத்னிங்கிற பத்னிரேவ காந்தா, அந்த காந்தாங்கிற ஒரு பிரபஸ்ய விருத்தஸ்ய, அதை வச்சுட்டு இருக்கிற அந்த விருத்தனுக்கு நீ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற? எல்லாம் இங்க ரூபகாலங்காரம். சரியா? புத்திராகா ஏவ நக்ஷத்ராணி. சரியா? அதே மாதிரி பத்னிரேவ காந்தா. அஹ்? புரியுதா? காந்தா பிரபா. அஹ். அதான். ஸோ இங்க வந்து உங்களுக்கு உபமா அலங்காரம்னு போட்டிருக்கார். இங்க வந்து ஆஹ், விப்ரச்சந்திரஸ்ய பவான் ராகுரிவ உத்திதா, இந்த விப்ரச்சந்திரனுக்கு நீ ஒரு ராகுவை போல எழுந்து வந்திருக்க. ஓகேவா? அண்ட் இங்க உங்களுக்கு ரூபகமும் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு புத்திராகா ஏவ நட்சத்திராணிங்கிற இடத்துலயும், அதே மாதிரி பத்னிரேவ காந்தா விப்ர ஏவ சந்திரஹாங்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ரூபக அலங்காரம். அதான். ஆமா.
அப்புறம் கடோத்கச்ச அத கிம் ராகுரேவ, சரி நான் ராகுவாவே இருந்துட்டு போறேன் இப்ப என்ன அப்படிங்கிறான். ஆஹா, நிவிருத்த வியவஹாரோயம் சதாரஹ தனயைஹி சக சர்வ அபராதே அவத்தியத்வாத் முச்சியதாம் த்விஜசத்தமஹ. ஸோ வந்து என்ன, அயம் நிவிருத்த வியவஹாரஹ. ஸோ நிவிருத்தः சமாப்தः வியவஹாரः எஸ்ய சக, அப்படி இருக்கின்ற சதாரஹ எல்லாம் அந்த த்விஜசப்தமஹக்கு அட்ஜெக்டிவா போறது. த்விஜகனா பிராமணன், த்விஜேஷு சப்தமஹ, பிராமணேஷு உத்தமஹன்னு அர்த்தம், சிரேஷ்டகன்னு அர்த்தம். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, நிவிருத்த வியவஹாரக அயம், லோகத்துல இருக்கிற ஒன் ஹூ ஹஸ் லெஃப்ட் ஆல் இஸ் மெட்டீரியல் பிளஷர்ஸ். சரியா, லௌகிகிம் விருத்திம் தியக்த்வா யஹ அത്ര வர்த்ததே சஹ த்விஜசப்தமஹ. சதாரஹ அண்ட் சபத்னீகஹ, ஒய்ஃபோட இருக்கான். தனயைஹி சஹ, அவன் ஒய்ஃப் பிள்ளைகளோட சேர்ந்து சர்வ அபராதே அவத்தியத்வாத்து முச்சியதாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, சர்வ அபராதே அப்படின்னா சகல அகசி, அவத்தியத்வாத்து அந்தும் அயோக்கியத்வாத்து, யூ ஆர் நாட் சப்போஸ் டு கில் தெம். அவ ஒரு தப்பும் பண்ணல. அதனால என்ன அப்படின்னா, தனையைஹி சக முச்சியதாம், அவளை விட்டுடு. புரியுறதா? ஸோ சதாரஹ நிவிருத்த வியவஹாரஹ இது ரெண்டும் அந்த த்விஜசப்தமாக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த த்விஜசப்தமஹா எப்படி இருக்கார் அப்படின்னா, எல்லா லௌகிக விவகாரங்களையும் விட்டுட்டு இருக்கார், ஒய்ஃபோட இருக்கார். அப்படிப்பட்ட அவரை நீ வந்து முச்சியதாம், அவர் அவர் விடப்படட்டும் முன்னால். புரியுறதா? எப்படி தனையைஹி சக முச்சியதாம், அவ புள்ளையோட சேர்ந்து அவளை விட்டு. ஓகேவா? அஹ்? அதான். நெக்ஸ்ட், கடோத்கச்சः ந முச்சியதே, விடமாட்டேன். ஆத்மகதம், போ கஸ்ய புத்திரேன அனேன பவித்தவ்யம், இது யாரோட பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறான். பிராத்ருணாம் மம சர்வேஷாம் கோயம் போஹோ குணதஸ்கரः திருஷ்டா திருஷ்ட திருஷ்ட ஏதத் பால சௌண்டீயம் சௌபத்ரஸ்ய ஸ்வராமியம். அதாவது இவன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு திருட ஹட்டம் இருக்கு இவனுக்கு. அதனால என்னன்னா, அயம் மம சர்வேஷாம் பிராத்ருணாம் குணதஸ்கரஹ. தஸ்கரஹனா திருடன் அர்த்தம். எஸ், எஸ், அவனுக்கு வந்து என்னுடைய என்னுடைய பிரதர்ஸ் அத்தனை பேருனுடைய ஒரு குவாலிட்டியும் திருடன் அவனாக இருக்கிறானே. ஐ எம் ஏபிள் டு see the qualities that are present in my brother in this boy. புரியுறதா? பிராத்ருணாம் மம சர்வேஷாம் பிராத்ருணாம், இது என்ன எல்லா பிரதர்ஸனுடைய குணதஸ்கரஹ, குணானாம் தஸ்கரஹ குணதஸ்கரஹ, குணானாம் சௌரஹ. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, திருஷ்டுவான்னு இருக்கணும் அந்த இடத்துல. திருஷ்டான்னு இருக்கு பிரிண்ட்ல. ஸோ திருஷ்டுவா ஏதத்து பால சௌண்டர்யம், இவனுடைய இந்த பாலஸ்ய சௌண்டர்யம், ஒரு ஔத்தத்யம், ஒரு தர்ப்பம், ஒரு திமிரு, ஒரு அதாவது ஒரு லெஜிட்டிமேட் ப்ரைட் இருக்கணும். அதை பார்த்தா எப்படி தோன்றது அப்படின்னா, திருஷ்டுவா பார்த்து விட்டு, சௌபத்ரஹ அப்படின்னா சுபத்ராயாக அபத்தியம் புமான் சௌபத்ரஹ, அபிமன்யுனுடைய ஞாபகம் எனக்கு வருது. அகம் சௌபத்ரஸ்ய ஸ்மராமி, அவனை நான் ஸ்மரிச்சுக்கிறேன். சரியா? இங்க வந்து கர்மணி சஷ்டி உங்களுக்கு. சௌபத்ரம் ஸ்மராமி இல்ல, சௌபத்ரஸ்ய ஸ்மராமி அப்படின்னா அவனுடைய குணங்களோட சேர்ந்து அவனை நான் ஸ்மரிச்சுக்கிறேன்னு அர்த்தம். பிராத்ருணாம் மம சர்வேஷாம் கோயம் போ குணதஸ்கரः திருஷ்டுவா ஏதத் அஹ், திருஷ்டுவா ஏதத் பாலசௌண்டர்யம் சௌண்டீர்யம் சௌபத்ரஸ்ய ஸ்மராம்யகம் பிரகாசம் போஹோ புருஷः முச்சியதாம், முட்டுடு, ந முச்சியதே, விடமாட்டேன் அப்படிங்கிறான். முச்சியதாம் இது விஸ்ரப்தம் பிரவீதி எதிமே பிதா ந முச்சியதே ததாஹி ஏஷோ கிரகீதோ மாத்துராக்ஞயா. எப்படி பாருங்க, என்னை வந்து இவனை விடுன்னு எதிமே பிதா முச்சியதாம் இது விஸ்ரப்தம் பிரவீதி, எங்க அப்பா வந்து ஒரு விஸ்ரப்தம்னா ஒரு சவிஸ்வாசம், என்னை வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தா கூட நான் விட மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஏஷக கிரகீதா மாதுராக்ஞயா, பிகாஸ் ஐ ஹவ் கேப்சர்ட் ஹிம் டியூ டு மை மதர்ஸ் ஆர்டர், அம்மாவினுடைய கட்டளையை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்ல? அஹ், உடனே பீமன் ஆத்மகதம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், கதம் மாதுராக்ஞா இது, என்ன அம்மாவினுடைய ஒரு கட்டளைங்கிறானே. அஹோ குரு சுஷ்ரூஷு கலு அயம் தபஸ்வி, ஆனா இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சுஷ்ரூஷைக்கு உகுந்தவராக இருக்கார் இவர். ஒன் ஹூ ஷுட் பி வர்ஷிப்டு, அப்படிப்பட்ட ஒரு பிராமணர் இவர். என்ன, ஆனா இவரை வந்து அம்மாவினுடைய ஒரு ஆக்ஞையால பிடிக்கிறேங்கிறானே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றான். அஹ், சரியா? அதுக்கப்புறம்
மாதா கில மனுஷ்யானாம் தேவதானாம் ச தெய்வதம் மாதுராக்ஞாம் புரஸ்கிருத்ய வயமேதாம் தசாம் கதாः. ஸோ மனுஷ்யானாம் மாதா தெய்வதானாம் ச தெய்வதம் கில. ஸோ மனுஷாளுக்கு வந்து அம்மாங்கிறவ யாரு அப்படின்னா தேவதைகளுக்கெல்லாம் தேவதை அவதான். பரமதேவ எல்லாம் அழகான ஸ்லோகம் இல்ல. தேவேபியோ அப்பி பரமதேவதா யாரு அப்படின்னா அது அம்மா இல்லையா. மனுஷ்யானா மாதா வந்து தெய்வதானாம் ச தெய்வதம் கில வயம் மாதுஹு ஆக்ஞாம் புரஸ்கிருத்ய ஏதாம் தசாம் கதாஹா. அம்மாவினுடைய ஒரு அம்மாவான குந்தியினுடைய ஆக்ஞா அந்த நியோகத்தை புரஸ்கிருத்திய எடுத்துட்டு தான் ஏதாம் ஏதாத்ரிஷீம் தசாம் அவஸ்தாம் கதாஹா. இங்க வந்து அர்த்தாந்தர நியாசம் உங்களுக்கு. ஆமா, அம்மாவினுடைய கட்டளையால நாங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டோங்கிறத அவன் கஷ்டத்துல சொல்லல. அம்மாவினுடைய ஆக்ஞைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றான். புரியுதா? அடுத்தது போ புருஷ பிரஷ்டவ்யம் கலு தாவதஸ்தி. நான் ஒண்ணு கேட்கணும். என்ன? ப்ரூஹி ப்ரூஹி சீக்கிரம். காணாம பவதः மாதா. உன்னோட அம்மா யாருன்னு கேட்கறான். ஸ்ரூயதாம் இடிம்பா நாம ராட்சசி அப்படின்னு போட்டு உழைச்சு விடுறான். சரியா? கௌரவ்ய குலதீபேன பாண்டவேன மகாத்மனா சநாதா யா மகாபாகா பூர்ணேன தியௌரிவ இந்துனா. யா மகாபாகா மகாபாகாங்கிறது சௌபாகியவதி. அவ என்ன அப்படின்னா கௌரவ்ய குலதீபேன. கௌரவ்யா அப்படிங்கிறது குரோஹோ அபத்தியம் புமான் கௌரவ்யா. ஸோ குருணாம் ராஜா கௌரவ்யா. அந்த தஸ்ய குலம் கௌரவ்ய குலம். அந்த குலஸ்ய தீபः பிரகாசகः பிரகாசகः ஏன மகாத்மனா எந்த ஒரு மகான் ஆத்மா எஸ்ய தேன மகாத்மனா உதாரச்சரித்தேன பாண்டவேன பாண்டுபுத்திரேன பீமேன இத்தியர்த்தः. புரியுறதா? பூர்ணேன ஷோடசகலாயுக்தேன இந்துனா தியௌஹு இவ. எப்படி வந்து 16 கலையோட அந்த இந்துவனுடைய அஹ், இந்து இந்து இந்துவானது தியௌஹு ஆகாசத்துல இருக்குமோ அந்த மாதிரி இவோ சனாதீகிருதா அப்படின்னா நாதவதி. ஸோ இவ வந்து ஒய்ஃபாக ஸ்வீகிருத்தம் பீமசேனேன. புரியுறதா? ஸோ கௌரவ்ய குலதீபேன பாண்டவேன யா மகாபாகா. யாங்கிறது இங்க ஹிடிம்பி. எந்த அந்த புண்ணியவதி கௌரவ்ய குலதீபேன மகாத்மனா பாண்டுனா பாண்டவேன இங்க பீமேன பூர்ணேன ஹிந்துனா தியோ இவ. எப்படி ஒரு பூர்ண கலையோட 16 கலையோடு இருக்கின்ற அந்த பௌர்ணமி இந்து அது வந்து ஆகாசத்துல தெவ்ஹு இவ அதோட இருக்கின்ற ஆகாசம் போல இந்த இவளுடைய ஒரு பிரகாசத்தோட அவன் அவ வந்து இருக்கா அப்படின்னு சொல்றான். புரியுதா? அஹ், இங்க உபமா அலங்காரம். அஹ், ஆமா. ஆமா. எப்படி வந்து பூர்ணச்சந்திரன் அந்த கலா சந்திர கலாவோட ஆகாசம் இருக்கோ அதே மாதிரி இங்க ஆகாசம்ங்கிறது பீமன். அந்த பூர்ணச்சந்திர கலா அப்படிங்கிறவோ ஆகும் யாரு? ஹிடிம்பி. ஓகேவா? அதுக்கப்புறம் சஹர்ஷம் ஆத்மகதம் ஏவம் இடிம்பாயாக புத்ரோயம் அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். சதிருஷக ஈ அஸ்ய கர்வக. ஒரு கர்வம் இருக்கிறதுக்கும் ஒரு சூட்டபிள் இருக்கணும் மோனம். யுக்தம். ஏன்னா என்னுடைய பிள்ளைங்கிறதுனால இருக்கட்டும், கர்வம் நல்லதுதான் அப்படிங்கிறான். ரூபம் சத்வம் பலம் செய்வ பித்ருபிஹி சதிருஷம் பகு பிரஜாசு ஈதகாருண்யம் மனశ్చைவ அஸ்ய கீதிருஷம். எல்லாம் ஓகே. அஸ்ய ரூபம் சத்வம் பலம் ச பித்ருபிஹி பகு சதிருஷம் பிரஜாசு வீத காருண்யம். வீதம்னா தியக்தம்னு அர்த்தம். பிரஜா ஹி இஸ் நாட் ஈவன் ஒரு கருண சுபாவமே இல்லையே. இந்த பிராமண குலத்தை போய் அழிக்கணும்னு வரானே. அதை மாத்திரம் எங்கே நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம குழந்தைகள் வந்து எல்லா நல்லதும் பண்ணும்பொழுது என்ன மாதிரி நம்ம அப்பா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்றோம். எங்கேருந்து தான் இந்த குவாலிட்டியை கொண்டு வந்ததோ அப்படின்னு சொல்றோம்ல பசங்க கிட்ட. யார்கிட்டேருந்து தான் வந்ததோ இது அப்படிங்கிறோம். அந்த மாதிரி என்ன அப்படின்னா அஸ்ய கடோத்கச்சஸ்ய ரூபம் அவனுடைய ஆகாரம் பீமன் போல நல்லா புதுவா இருக்கான். அதுக்கப்புறம் சத்வம் அப்படின்னா பராக்கிரமம். அப்புறம் பலம் அவனுடைய சாமர்த்தியம் எல்லாம் பித்ருபிகி அப்பாக்கு எப்படியோ. பித்ருபிகிங்கிறது நாட் ஒன்லி பீமன். யுதிஷ்டிரன் அப்ப பெரியப்பா சித்தப்பா ஃபேமிலியில அவா சாயல் இவா சாயல் அவா புத்தி எல்லாத்தையும் தானே குழந்தைகள் கொண்டு வரும் இல்லையா? சித்தப்பா பெரியப்பா அத்தை அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் சைடு மாமா அத்தை அந்த சைடு சித்தி எல்லாரையும் கொண்டு வரும். ஸோ இங்க வந்து என்ன ஜனகைஹி அப்படின்னு பித்ருபிகினா யுதிஷ்டராதிபிகி பகு அப்படின்னா அத்தியந்தம் சதிருஷம் ரொம்ப
க்ளோஸா இருக்கு எல்லா குவாலிட்டிஸும். ஆனா என்ன அப்படின்னா, பிரஜாசு வீதகாருண்யம், பிரஜாசுன்னா மக்களிடத்தில், பிரஜாதனேஷு வீதகாருண்யம், ஒரு நிர்தய சுபாவத்தோட இருக்கானே, தயே இல்லாம இருக்கானே, மனச்சைவ அஸ்ய கீதிருஷம், என்ன மாதிரி ஒரு மனசோ இவன் அப்படிங்க. புரியுதா? வீதகாருண்யம் மனஹா, மனஹக்கு அட்ஜெக்டிவ் அது. போக்கடிக்கப்பட்ட தீன ஸ்வபாவத்தோட இருக்கானே. போஹோ பிரகாசம், போஹோ புருஷா முச்சியதாம், விட்டுடும் அவனை அப்படிங்கிறான். ந முச்சியத்தை விட மாட்டேன். போ பிராமண கிரஹியதாம் தவ புத்திரஹ வயம் ஏனம் அனுகமிஷ்யாமஹ. ஸோ வந்து இந்த பிள்ளைய பிடிச்சிக்கோ, இவனுக்கோசரம் நான் போறேன், இந்த பிளேஸ் ஆஃப் யுவர் சன் நான் போறேங்கிறான். மாமா பவான் ஏவம், இல்ல இல்ல நீங்க போகக்கூடாதுங்கிறது அந்த ரெண்டாவது புள்ள. தியக்தாக பிராகேவ மே பிராணாக குரு பிராணேஷு அபேக்ஷயா யுவா ரூபகுணோபேதா பவான் திஷ்டது பூதலே. இவன் வந்து என்ன, நான் ஏற்கனவே வந்து அம்மா அப்பாவுக்கு முதல் புள்ள, அம்மாவுக்கு கடைசி புள்ள, என யாருமே கண்டுக்கல. அதனால மே பிராணாகா, என்னுடைய உயிரானது என்ன அப்படின்னா, குரு பிராணேஷு அபேக்ஷையா பிராகேவ தியக்தாக குருணாம் பிராணேஷு அசவக, அவளுடைய உயிருக்கோசரம் பிராக் முன்னாடியே தியக்தாக சமர்ப்பிதாக, நான் தான் போக போறேங்கிறது டிசைட் ஆயிடுது. நீங்க யாரு அப்படின்னா, ரூபகுண உபேதக யுவா பவா, நல்ல சர்வ சௌரியாதி குணங்களோடு இருக்கின்ற ஒரு தருணகா, எங்கு நீங்கோ ஸ்ரீமான் பூதலே திஷ்டத்து, நீங்க இருங்கோ சுதீர்க்க காலம் வச அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? உடனே பீமன் சொல்றான், ஆர்ய மாமா ஏவம் க்ஷத்ரிய குல உற்பன்னோ அகம் பூஜ்யதமஹ கலு பிராமணः தஸ்மாத் ஷரீரேண பிராமண சரீரம் வினிமாத்தும் இச்சாமி. ஸோ ஆர்ய மாமா ஏவம் அப்படி கிடையாது. க்ஷத்ரிய குலோத்பன்னः அகம், க்ஷத்ரிய குலத்துல உற்பன்னமானவன் நான். சரியா? அகம் க்ஷத்ரிய குலோத்பன்னः, நான் க்ஷத்ரியஸ்ய குலம் க்ஷத்ரிய குலம், தஸ்மின் குலே உற்பன்னः க்ஷத்ரிய குலோத்பன்னः. புரியுறதா? பூஜ்யதம, ஆனா பிராமணः பூஜ்யதமஹ கலு, ஆனா பிராமணா எப்படி அப்படின்னா பூஜைக்கு உட்பட்டவர்கள். தஸ்மாத், அதனால என்ன அப்படின்னா, மம சரீரேன பிராமண சரீரம் வினிமாத்தும் இச்சாமி. வினிமாத்தம்னா எக்ஸ்சேஞ்சிங், பார்ட்டரிங் சிஸ்டம்னு சொல்றாலும், கொடுத்து வாங்குதல். ஸோ என்னுடைய சரீரத்தினால பிராமண சரீரத்துக்கு பதிலா நான் என் சரீரத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான் கடோத்கஜன். ஆத்மகதம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஏவம் க்ஷத்ரியோயம் தேன அஸ்ய தர்பக, இவன் க்ஷத்ரியன் போல இருக்கு, அதனாலதான் இவ்வளவு திமிரு இவனுக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். பவது இவமேவ ஹத்வா நேஷ்யாமி, இவனையே கொன்னுட்டு எடுத்துட்டு போறேன். பிரகாசம் அத கேன அயம் வாரிதா, எதனால் வந்து இவன் தடுக்கப்படுறான் அப்படின்னு. மயா, யாரால் வந்து தடுக்கப்படுகிறான்? மயா அப்படின்னு சொல்றான் பீமன். நான் தான் இவனை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடோத்கஜா கிம் துவயா, உன்னால், அத கிம் தேனஹி பவானேவ ஆகச்சது, அப்ப நீயே வா. இஃப் யூ வாண்ட் டு, இஃப் யூ ஆர் ஸ்டாப்பிங் ஹிம், யூ கம் வித் மீ அப்படிங்கிறான். ஏவம் அதிவீரிய பலம் ந அனுகச்சாமி எதி தே சக்திரஸ்தி பலாத்காரேன மாம் நய. நான் வந்து சும்மாலாம் வந்து, நீ பெரிய பலவான், நீ கூப்பிட்டா நான் பின்னாடி போகணுமா? அதிவீரிய பலம் நான் அனுகச்சாமி, கச்சாமினா கோயிங், அனுகச்சாமினா ஃபாலோ பண்றது. ஐ வில் நாட் ஃபாலோ அ வீரியன். எதி தே சக்திரஸ்தி, உனக்கு பலம் இருந்ததுன்னா பலாத்காரேன டேக் மீ ஃபோர்சிபிளி, சண்டை போட்டு என்ன வின் ஓவர் பண்ணி அழிச்சுட்டு போங்கிறான். கிம் மாம் பிரத்யபிஜானீதே பவான், என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறான். நான் வந்து ஒரு ராட்சசன், நீ சாதாரணமா இருக்க. மத் புத்திரஹ இது ஜானே அப்படிங்கிறான். நீ எனக்கு என்னோட புள்ளன்னு உனக்கு எனக்கு தெரியுமே அப்படிங்கிறான். சரியா? கதம் கதம் தவ புத்திரோகம், நான் எப்படி உன் பிள்ளையாவேன் அப்படின்றான். கதம் ருஷ்யதி, ஏன் கோச்சிக்கிற? மர்ஷயத்து மர்ஷயத்து பவான், கோச்சிக்காத கோச்சிக்காத, கண்ட்ரோல் பண்ணிக்கோ. சர்வாக பிரஜ்ஞாக க்ஷத்ரியானாம் புத்திரசப்தேன அபிதீயந்தே. ஸோ சர்வாக பிரஜாகான் இருக்கணும், பிரஜ்ஞாகான் இருக்கு. சர்வாகா பிரஜாகா, எல்லா குழந்தைகளும், ஜனாகான்னு அர்த்தம், எல்லா ஜனங்களும், க்ஷத்ரியானாம் க்ஷத்ரியர்களா, க்ஷத்ரியர்களுக்கு புத்திர சப்தேன அபிதீயந்தே, அவர்கள் வந்து புத்திரன்னா எல்லாரையுமே கூப்பிடுவா. அதையேவ மயா அபிஹிதம், அதனாலதான் நான் உன்னை புத்திரன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். வீதானாம் ஆயுதம் கிரகீதம். ஸோ திரஸ்தானாம் அஸ்திரம் க்ஷமார்த்தம், அதாவது நீங்க வந்து என்னது, நான் என்னோட வா, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வரமாட்டேன், வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானா வரமாட்டேன், என்னை வந்து நீ சண்டை போட்டு தான் வின் பண்ணி அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்றேன். சரின்னு நான் ஒத்துண்டேன். அடுத்த க்ஷணம் என்ன சொல்லிக்கிற, என்ன புள்ளன்னு கூப்பிடுற. ஸோ நீ ஆர் யூ ஆர் ஆல் கிரியேட்டிங்
ரீசன் ஃபார் நாட் அக்கம்பனிங் மீ. அதாவது பீதானாம், பயந்தவாளுக்கு, ஆயுதம் கிரகீதம் அப்படின்னா ஏதோ ஒரு சாக்க எடுத்துக்கிறான்னு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒரு கோணங்கி சாக்க சொல்லிண்டு வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற மூலம் ஏதோ ஒரு சாக்க பிடிச்சிட்டு வரலாம். ஸோ இங்க வந்து இந்த மாதிரி ஒரு புத்திரன்கிற ஒரு ஆயுதத்தை நீ கிரகிச்சிக்கிற, எடுத்துக்கிற, டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அப்படிங்கிறான். உடனே பீமன் சொல்றான், ஷபாமி சத்யேன பயம் ந ஜானே ஞாத்தும் ததிச்சாமி பவத் சமீபே கிம் ரூபம் ஏதத் வதபத்ர தஸ்ய குண அகணுஜ்ஞः சதிருஷம் பிரபத்யே. ஹே பத்ர, சத்யேன ஷபாமி பயம் ந ஜானே. சத்தியமா சபாமினா சபதம் கரோமி, நான் சபதம் எடுத்துக்கிறேன். பயம்ங்கிறது எனக்கு என்னன்னே தெரியாது, பயம்ங்கிற சப்தமே எனக்கு தெரியாது. சரியா? பவத் சமீபே தத் ஞாத்தும் இச்சாமி, உன்கிட்ட அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது எனக்கு பயங்கிற சப்தத்தை புரியற மாதிரி நீ எனக்கு சொல்லி கொடு அப்படின்னா எனக்கு பயம் உண்டாற மாதிரி நீ ஏதாவது பண்ணணும். புரியுறதா? ஸோ ததிச்சாமி பவத் சமீபே ஞாத்தும். அப்புறம் என்ன அப்படின்னா, அஸ்ய கிம் ரூபம் ஏதத்து வத, இந்த பயத்துக்கு என்ன ரூபம், என்ன ஆகாரத்துல இருக்கு? குண அகுணஜ்ஞா தததிருஷம் பிரபத்யே. ஸோ என்ன அப்படின்னா, அந்த பயமானது குணங்களையும் அகுணானு தோஷங்களையும் ந ஜானாதி. அது வந்து குணதோஷ அபிஜ்ஞः தம் சதிருஷம் உபயுக்தம் பிரபத்யே கரிஷ்யாமி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அஹ், இதனுடைய குணம் என்ன, இந்த பயத்தினுடைய குணம் என்ன, தோஷம் என்ன, அஹ், அஹ், இதை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் இது கரெக்டா இல்லையாங்கிறத நான் யோசிக்கிறேன். புரியுறதா? அது அந்த சதிருஷம் பிரபத்யே அப்படின்னா அக்கார்டிங்லி அந்த பயத்தை நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்கு பயங்கிறதே என்னன்னே தெரியாது, எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி என்னன்னே தெரியாது. நீ புரிய வைக்கிற, புரிய வச்ச உடனே அதனுடைய ஆகாரம் என்னன்னு கேட்குறேன். அது அதனுடைய குணங்கள் என்ன, தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட அப்புறம் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கிண்டல் பண்றான். புரியுறதா? ஏஷத்தே பயம் உபதிஷாமி, இப்பயே இந்த பயத்தை உனக்கு உபதேசம் பண்றேன் இரு. கிரஹ்யதாம் ஆயுதம், எடு உங்க ஆயுதத்தை அப்படிங்கிறான். ஆயுதம் இது கிரஹீதம் ஏதத் அப்படிங்கிறான். நான் எடுத்துன்னுட்டேனேங்க. சரியா? கதமிவ, உன் கையில ஆயுதமே இல்லையே எப்படி அப்படின்னு கேக்குறான். அஹ், காஞ்சன ஸ்தம்ப சதுருஷோ ரிபூணாம் நிகிரஹே ரதः அயம் தூ தக்ஷிணः பாஹுः ஆயுதம் சகஜம் மம. தக்ஷிணம்ங்கிறது ரைட், தக்ஷிண பாஹு என்னோட ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய சகஜம் ஆயுதம். சகஜம்னா என்னோட சுபாவம், எனக்கு நேச்சுரலா இருக்கிற ஒரு ஆயுதம். அது அது எப்படி இருக்கு அப்படின்னா, காஞ்சன ஸ்தம்ப சதுருஷா, காஞ்சனம்னா தங்கம், ஸ்வர்ணத்தினால ஆக்கப்பட்ட ஒரு ஸ்தம்பம் போல. சரியா? அதுக்கு சமானமாக சதுருஷா பாஹுஹு, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது தக்ஷிணஹ பாஹுஹு. அப்புறம் அது எப்படி இருக்கு அந்த பாஹுஹு? ரிபூணாம் நிக்ரஹே ரதஹ. ரதஹனா ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்டு இன் ஹோல்டிங் த எனிமீஸ். ரிபூணாம் நிக்ரஹேனா அவளை கண்ட்ரோல் பண்றதுல ஆல்வேஸ் ரதஹா ஈடுபட்டு இருக்கிற. அயம் தக்ஷிணஹ பாஹுஹு தூ சதிருஷம் ஆயுதம், எனக்கு வந்து சூட்டபலான ஒரு உபயுக்தம் ஒரு ஆயுதம் இதுதான். இதம் உபபன்னம் பிதுர்மே பீமசன் சேனஸ்ய. இது வந்து என்ன அப்படின்னா, என்னோட அப்பாவான பீமசேனனுக்கு தானே அவருடைய தட்சிண பாகுங்கிறது ஆயுதம். இவனுக்குமா, இவருக்குமா, உனக்குமா அப்படிங்கிறான். அத கோயம் பீமோ நாம, யார் இந்த பீமன்னு கேக்குறான். விஸ்வகர்த்தா சிவஹ கிருஷ்ணஹ சக்ரஹ சக்திதரஹ யமஹ ஏதேஷு கத்தியதாம் பத்ர கேனதே சதிருஷ பிதா அப்படிங்கிறான். யாருக்கு சமானம் உங்க அப்பா? விஸ்வகர்த்தா சிவஹ, விஸ்வகர்த்தா அப்படிங்கிறது பிரம்மா. சரியா? சிருஷ்டிகர்த்தான்னு அர்த்தம். சிருஷ்டிகர்த்தாவா சிவஹ விஷ்ணு, ஈஸ்வரனா? கிருஷ்ணஹா அப்படிங்கிறவர் விஷ்ணுவா? சக்கரஹனா இந்திரன், இந்திரனா? சக்தி தரஹா யமஹா, சக்தி தரஹா அப்படின்னா சக்திங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கிற சுப்பிரமணிய சுவாமியா? சரியா? அப்புறம் யமஹா, யமனா? ஏதேஷு இவாளுக்குள்ள தே பிதா கேன சதிருஷா கத்தியதாம், யாருக்கு சமானமாக இவாளுக்குள்ள அவர் இருக்கார் அப்படின்னு. உடனே வந்து கடோத்கஜன் சர்வைஹி, எல்லாருக்கும் சமானம் அவன். திக் அன்றுத்தம் ஏதத், பொய் சொல்ற நீ அப்படிங்கிறான். கதம் கதம் அன்றுத்தம் இத்தியாக, எப்படி நீ சொல்ற நான் பொய் சொல்றேன்னு? க்ஷிபசி மே குரும், எங்க அப்பா க்ஷிபசினா கீழே போடுறது இல்லையா, தூக்கி எறியறது. எங்க அப்பாவை வந்து நீ திரஸ்காரம் பண்றியா, அவமானப்படுத்துறியா? பவது,
இமம் ஸ்தூலம் விரக்ஷம் உட்பாட்டிய பிரகனாமி. இந்த ஸ்தூலமான ஒரு இந்த விரக்ஷத்தை வந்து உட்பாட்டியனா பேத்து எடுத்துட்டு உன் மேல உன்னை அட்டாக் பண்றேன். உட்பாட்டிய பிரகரதி, அவனை வந்து அட்டாக் பண்றான். கதம் அனேனாபி நசக்கியதே ஹந்தும். என்ன இந்த மரத்தால கூட விரக்ஷத்தால எடுத்து எரியறேன், அப்ப கூட இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. கிம்னு கரு கிம்னு கலு கரிஷ்யேனு. நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். பவது திருஷ்டம், நான் பார்த்துட்டேன். ஏதத் கிரிகூட்டம் உட்பாட்டிய பிரகராமி. கிரிகூட்டம்ங்கிறது மலை. அத அதனுடைய அந்த ஒரு பெரிய ஒரு ராக் மாதிரி, அந்த கிரினா மலை, கிரி கூட்டம்ங்கிறது அந்த ஒரு மேடு மாதிரி. அத பேத்து எடுத்து அட்டாக் பண்றேங்கிறான். சைலக்கூட்டம் மயா க்ஷிப்தம் பிராணான் ஆதாய யாஸ்யதி. ஐயோ, நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மலையை வந்து பர்வதத்தினுடைய ஒரு சிகரத்தை எடுத்து ஒரு பீக்க, அதை அதை அந்த அந்த ராக்கை எடுத்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் இவன் வந்து அது வந்து உன்னோட உயிரை வந்து எடுத்துட்டு போயிடும். சைலக்கூட்டம் மயா க்ஷிப்தம் சைலக்கூட்டம் தவ பிராணானு ஆதாய யாஸ்யதி. புரியுறதா? என்னால போடப்படுற இந்த சைலக்கூட்டமானது உன்னுடைய உயிரை எடுத்துட்டு போகும். பீமஹ ருஷ்டோபி குஞ்சரஹ வன்யோன வியாக்ரம் கர்ஷயேத் வனே. ஸோ வந்து என்ன, குஞ்சரஹ ருஷ்டோபி. ஸோ ருஷ்டः अपि வன்யः குஞ்சரः வனே வியாக்ரம் ந கர்ஷயேத். ஸோ வந்து இந்த ருஷ்டः அப்படின்னா குபிதः, குஞ்சரஹனா யானை. வன்யः குஞ்சரः அப்படின்னா காட்டு யானையானது. வனே காட்டில், வியாக்ரம் ந கர்ஷயேத், ஒரு வியாக்ரம்னா புலி, இந்த இடத்துல சிங்கத்தோட அது வந்து உரசாது. புரியுறதா? இட் வில் நெவர் ரப் இட்ஸ் இது வித். ஏன்னா அது யானையா இருக்கலாம், இருந்தாலும் அந்த காட்டுக்கு யாரு ராஜானா அந்த சிங்கம். அந்த காட்டு யானையானது கோவத்துல இருந்தா கூட அது வந்து யாருகிட்ட வராது, சிங்கத்துக்கிட்ட வராது. புரியுறதா? ஆனா சிங்கம் இன் ரிட்டர்ன் என்ன பண்ணும்? மதம் பிடிச்ச யானையா இருந்தாலும் பட்டுன்னு போய் அப்பதான் அந்த கஜமௌக்திகம்ங்கிறது ஒண்ணு விழுந்துவான் யானை கிட்ட. அதெல்லாம் உண்மையான்னு தெரியாது, பட் நம்ம பொயட்ரியில நிறைய அதெல்லாம் படிக்கிறோம் இல்ல. ஸோ ருஷ்டோபி குஞ்சரஹ வன்யஹ. வன்யஹனா வனே பவஹ வன்யஹ, காட்டுல இருக்கிற. குஞ்சரஹனா யானை. ருஷ்டோபி கோவத்தோட இருக்கின்ற குஞ்சரஹ. ந வியாக்ரம் கர்ஷய. கர்ஷணம்னா உரசறதுன்னு அர்த்தம், ரப் பண்றதுன்னு அர்த்தம். வனே காட்டுல வந்து அதோட டெரிட்டரி அது இல்லையா? அஹ், அந்த மாதிரி. கடோத்கஜா பிரகிருத்திய என்ன அப்படின்னா, கதம் அனேனாபி ந சக்கியதே ஹந்தும் கிம்னு கலு கரிஷ்யே திருஷ்டம். ஓகே, இதனால கூட இப்போ இந்த சைல கூட்டத்தை வேற போட்டுட்டேன், அப்படி இவனுக்கு ஒண்ணுமே ஆளையே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். சரி, நான் யோசிச்சுட்டேன். நனு அகம் பீமசேனஸ்ய புத்திரஹ பௌத்திரஹ நபஸ்வதஹ திஷ்ட இதானி சுசன்னத்தஹ நியுத்தே நாஸ்தி மம சமஹ. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அகம் பீமசேனஸ்ய புத்திரஹ, நான் வந்து பீமசேனனுடைய புள்ள. யாருடைய பேரன்? நபஸ்வான் அப்படின்னா வாயு. சரியா? யாருக்கிட்ட வந்து காத்து, காத்து வந்து மேகத்தோட இருக்கு இல்லையா, வாயோஹோ. அந்த நமஸ்வதா பௌத்திரஹ, அந்த வாயுவனுடைய பேரன் நானு. இதானிம் திஷ்ட, இப்ப இரு. சுசன்னத்தோ பவ, ரெடியா இரு. சஜ்ஜோ பவ. என்ன அப்படின்னா, நியுத்தே மத்சமஹ நாஸ்தி. நியுத்தா அப்படின்னா பாகு யுத்தம். பாகு யுத்தத்துல, மல்யுத்தத்துல எனக்கு சமானம் யாரும் கிடையாது. புரியுறதா? அதான். இது உபௌ நியுத்தம் குருதா, ரெண்டு பேரும் சண்டை போடுறா. பீமசேனம் பத்வா கட்டுறான். விரஜசி கதமிஹ த்வம் வீரியம் உல்லங்கிய வாஹோ கஜ இவ திருடப்பாஷைஹி பீடிதா மத்புஜாபியாம். அதாவது இந்த மல்யுத்தத்துல அவன் ரெண்டு கையும் பிடிச்சு கெட்டியா பிடிச்சு தெரியுமா, அந்த ஒரு போஸ் பாக்குறோம் இல்லையா, அதுதான். சரியா? இஹத்வம், இப்போ நீ மத்புஜாபியாம் திருடபாஷைஹி கஜைவ பீடிதா, என்னுடைய புஜங்கள் என்கின்ற ஒரு திருட பாசம்னா, பாசம்னா பாசக்கயிறு, அந்த கயிறினால் கஜைவ பீடிதக, ஒரு யானை எப்படி வந்து கஷ்டத்துக்கு உட்படுமோ அந்த மாதிரி, மம பாஹ்வோஹோ, என்னுடைய பாஹ்வோஹோ வீரியம் உல்லங்கிய, என்னுடைய என்னுடைய தோள்னுடைய வீரியத்தை உல்லங்கிய தாண்டி, கதம் வர்ஜசி, எப்படி போறேங்கிறத பார்க்கலாம். நல்லா டைட்டா பிடிச்சுன்னு இருக்கேன் நான் அப்படிங்கிறான். ஆத்மகதம் கதம் கிரகீதா அஸ்மி அனேன, எப்படி இவன் வந்து என்ன பிடிச்சுட்டு இருக்கான், இஸ் என்ஜாய் இல்லையா? உடனே என்ன தெரியுமோனோ, போ சுயோதன வர்ததே தேவ் சத்ருபட்ச. உடனே அவனுக்கு எங்க தோன்றது, இதுக்கப்புறம் குருக்ஷேத்திர வார் நடக்க போறது. அப்ப வந்து
தே சத்ரு சுயோதனன், சுயோதனன்கிறது துரியோதனன். துரியோதனன் உன்னுடைய சத்ருபக்ஷா வர்த்ததே, த நம்பர், உன்னுடைய எதிரி அணிக்கு இன்னும் ஆள்கள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா. கடோத்கஜன் மாதிரி ஒருத்தன் என்னோட சைடு இருந்தா எல்லாரையும் பஸ்மம் வாங்கி விட்டுருவான். சாக்ஷாத் பீமனே இறுக்கி பிடிக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கணும் இல்லையா? ஹே சுயோதன, தே சத்ருபக்ஷா, சத்ருனாம் பக்ஷா, பக்ஷான சைடு வர்த்ததே கிருதரக்ஷோ பவ. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ரக்ஷண உபாய, உனக்கு என்ன சேஃப்டியோ அதெல்லாம் வந்து நீ யோசிச்சுக்கோன்னு சுயோதனனை நினைச்சுன்னு சொல்றான். பிரகாசம் போ புருஷ அவஹிதோ பவ, கேர்ஃபுல்லா இருங்கிறான். அவஹிதோ அஸ்மி, நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். நியுத்த பந்தம் அவதூய, அவன் வந்து அந்த பாகு யுத்த பந்தம் அதை திரஸ்கிருத்திய பிடிச்சு போடுறான். வியபனய பலதர்ப்ப திருஷ்டசாரோசி வீர நஹி மம பரிகேதா வித்யதே பாகு யுத்தே அப்படிங்கிறான். ஸோ அந்த பந்தனத்தை விட்டுட்டோ, ஹே வீர, என்ன அப்படின்னா, ஹே வீர திருஷ்ட அஹ், திருஷ்டசாரக, திருஷ்டசாரக, சாரகனா நீ உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறது திருஷ்டம். சரியா? ஸோ இங்க வந்து என்னன்னா, பலதர்ப்ப அப்படின்னா பலம், பலம்ங்கிறது திருஷ்டசாரக அசி பலதர்ப்பம் வியபனய. ஐ ஹவ் சீன் யுவர், உன்னுடைய உன்னுடைய கெப்பாசிட்டியை பார்த்தாச்சு. உன்னுடைய பலம்ங்கிற ஒரு தர்ப்பம் அரகன்ஸ வியபனய விடு. மம பாகுயுத்தே பரிகேதக ந வித்யதே, என்னுடைய அந்த பாகு யுத்தத்துல, மல்யுத்தத்துல எனக்கு வந்து பரிகேதகனா சிரமஹா, எனக்கு சிரமம்ங்கிறதே கிடையாது. ஸோ யாரும் என்ன வின் ஓவர் பண்ண முடியாது. புரியுறதா? அஹ், சரியா இருக்கா? சாரகனா பலம்னு அர்த்தம். திருஷ்டகா சாரகா அப்படின்னா உன்னுடைய பலமானது என்னால் பார்க்கப்பட்டது. அதனால என்ன அப்படின்னா, உன்னுடைய பலதர்ப்பத்தை விட்டுடு. யவனய மம பாகு யுத்தே பரிகேதக ந வித்யதே, எனக்கு இதுல ஒரு ஹர்ட்டும் ஆகாது அப்படிங்கிறான். கதம் அனேனாபி ந சக்கியதே ஹந்தும், ஐயோ இது கூட பண்ண முடியலையே, கிண்ணு கலு கரிஷ்யே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். பவது திருஷ்டம், நான் யோசிச்சுட்டேன். அஸ்தி மாத்ரு பிரசாத லப்தோ மாயா பாசா தேன பத்வா ஏனம் நேஷ்யாமி. அம்மாவால எனக்கு வந்து மாத்ரு பிரசாதாத்து, மாதுகு பிரசாதாத்து, அம்மாவினுடைய பிளஸிங்ஸ் மூலமாக மயா மாயா பாசகா மயா லப்தா. மாயா, மாயாங்கிறது ஒரு இல்யூசரியா ஏமாத்தி பண்றது இல்லையா, மாயாவி. மாயா பாசகா, இதுதான் இன்னைக்கும் இந்த இதுல அஸ்ஸாம் ஸ்டேட்ல போனேன்னா அங்க வந்து கவுஹாத்தியில வந்து பீமசங்கர்னு இருக்கு. அது வந்து டாக்கினிபுரம்னு சொல்லுவோம் அந்த இடத்த. அங்க இருக்கிற பீமசங்கரை தான் மெயினா உங்களுக்கு இதுன்னு சொல்றான். இந்த துவாதச லிங்க ஸ்தோத்திரத்துல வருது இல்லையா பீமசங்கர். 12 ஜோதிர்லிங்கம் க்ஷேத்திரத்துல இந்த டாக்கினியில இருக்கிறது தான் சொல்றான். அந்த இடத்துல பீமன் வந்து அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹிடிம்பியை மீட் பண்றான். ஸோ அங்க பீமனால பூஜிக்கப்பட்ட ஈஸ்வரனுக்கு பீமசங்கர்னு பேருங்கிறான். அதுதான் சொல்றான். அந்த இடம், அந்த அந்த பர்டிகுலர் ஒரு டவுன், ஒரு வில்லேஜ் மாதிரி இன்னிக்கும் இருக்கான். அது மயங்கோ ஏதோ சொல்றான். இன்னிக்கும் அங்க இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாளாம். இந்த ஹிடிம்பி இருந்த க்ஷேத்திரம் அது. ஹிடிம்பி, அதனால்தான் அந்த மாயா பாசம்னு சொல்றா இல்லையா? ஸோ மாத்ரு பிரசாத லப்தா மாயா பாசக, அம்மாவினுடைய, ஏன்னா அவ ராட்சசா, அவ அந்த மாயாவித்தனமா பண்றதுங்கிறது அவளுக்கு வந்து இட் இஸ் பர்மிசபிள், அலௌட் அவ அது பண்றதுக்கு. ஸோ அதனால்தான் ராவணன் அத்தனை மாயாவித்தனத்தையும் கையாண்டான். தோ அவனுக்கு வந்து பிராமண புத்திரன், அதே சமயத்துல ராட்சசிக்கு பிறந்தவன் இல்லையா. இப்ப இவன் க்ஷத்ரிய புத்திரன், பட் ராட்சசியினுடைய பிளட்டும் இருக்கு இல்லையா. ஸோ அதனால்தான் ராவணனும் நிறைய மாயாவித்தனத்தை கையாண்டான். ஸோ மாத்ரு பிரசாத லப்தா மாயா பாசக தேன பத்வா ஏனம் நேஷ்யாமி. அதனால இந்த மாயா பாசத்தை வச்சுண்டு இவனை கட்டி விடுறேன். எப்படியான குதக்கலு ஆபக, ஆபகனா ஜலம், ஜலம் எங்க, ஏன்னா அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுக்கு ஒரு ஆச்சமனியம் பண்ணிக்கணும். புரியுறதா? ஸோ போகிரே ஆபஸ்தாவத்து, கிரினா மலை பார்த்துட்டு எனக்கு ஜலம் வேணும் அப்படின்னா ஹந்த ஸ்ரவதி, அப்படியே ஜலம் கொட்டுறது. ஆச்சமியம், அப்படியே இந்த மாயாபஜர் பார்க்குற மாதிரி இல்லை. ஆச்சமிய ஆச்சமிய மந்திரம் ஜபதி, அப்படியே அந்த மந்திரத்தை வந்து அந்த ஜலத்தை ஆச்சமனம் பண்ணிட்டு மந்திரம் சொல்றான். போ புருஷ அப்படிங்கிறான். மாயா பாசேன பத்தஸ்துவம் விவசோ அனுகமிஷ்யசி ராஜசே ரஜ்ஜுபிஹி பத்தஹ சக்கரத்வஜ இவ உற்சவே. ஸோ இப்போ இவனை பீமனை பார்த்து சொல்றான், மாயா பாஷேன பத்தஹ, நீ இப்போ வந்து மாயா பாசத்தினால கட்டப்பட்டவனாக இருக்கிறார். விவசகா அப்படின்னா நீ வந்து உனக்கு மூமெண்ட்டே கிடையாது, வசத்தை இழந்துட்ட. சரியா? விவசகா துவம் ந துவம் ந கரிஷ்யசி, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரு போல இப்போ நீ இருக்க அப்படின்னா
உற்சவே ரஜ்ஜுபிஹி பத்தஹா சக்கரத்வஜஹ இவ. அது ஏதோ ஒரு பர்டிகுலர் உற்சவத்துல இந்த சக்கரன் இந்திரனுடைய துவஜத்தை வந்து கட்டுவாளாம். அது போல இப்ப நீ வந்து கட்டப்பட்டிருக்க. ஸோ சக்கரத்வஜன்கிறது இங்க பீமனை கம்பேர் பண்றது. சக்கரத்வஜன்கிறது உபமானம், பீமன்கிறவன் உபமேயம். அதையும் ரஜ்ஜுவால கட்டுறா, இதையும் ரஜ்ஜுவால கட்டுறா. புரியுறதா? அஹ் அதான் சக்கரத்வஜ இவ ராஜசே. இப்போ நீ வந்து யூ டேக் த ஃபார்ம் ஆஃப் அ சக்கரத்வஜன் சோபசே ராஜசேனா. புரியுறதா? அஹ் அதாவது இந்திரத்வஜ மகோத்சவ பரம்பரா நேபாள தேசே அதுனாபி ராஷ்டிரிய பர்வ ரூபேண ஜீவிதோ அஸ்தி. பாத்ரசுக்ல द्वादश्याम् இந்திரத்வஜः துவஜோத்தானம், பாத்ரசுக்ல சதுர்தஷ்யாம் இந்திரத்வஜ மகோத்சவ. இப்பயும் நேபாள் தேசத்துல இந்த உற்சவம் கொண்டாடுறாளாம் இங்க சக்கரத்வஜத்துக்கு. சரியா? இதி மாயையா பத்னாதி. மாயையினால கட்டப்படுறான். அப்புறம் கதம் மாயா பாஷேன பத்தோஸ்மி. ஓ மாயா பாசத்தினால கட்டிட்டானே என்ன. கிம் இதானிம் கரிஷ்யே, என்ன பண்ணுவேன். பவது திருஷ்டம், நான் பார்த்துட்டேன். அஸ்திமே மகேஸ்வர பிரசாதாத் லப்தோ மாயா பாச மோக்ஷோ மந்திரஹ. எவ்வளோ கையில வெப்பனே இல்லாட்டி கூட எவ்வளோ மந்திரோபதேசம் அதனுடைய ஒரு பிரயோஜனத்தினால எவ்வளவு பண்றா வருங்கோ. சோ மகேஸ்வர பிரசாதாத், ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினால மாயா பாச மோக்ஷः மந்திரः லப்தः. மாயா பாசம், மாயாயாக பாசः மாயா பாசः, அந்த பாசாத்து மோக்ஷः. சரியா? அந்த அந்த மந்திரமானது மயா லப்தः. தம் ஜபாமி, அது ஜபிக்கிறேன். குதக்கலு ஆபக, அவன் உன் ஜலத்தை தேடுறான். பவத்து போ பிராமணகுமார ஆலய கமண்டலு கதாக ஆபக. இப்ப வந்து என்ன அப்படின்னா, இவனுக்கு வந்து கடோத்கஜனுக்கு ஹே கிரே ஆபக அப்படின்னா மலையிலேருந்து ஜலம் வருது. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மாயாவஜர் தான் நீங்க நினைச்சுக்கணும். இப்போ டக்குன்னு அவன் ஒன்று வந்து நிற்கும், தூக்கின்னு போவான் எல்லாம் இல்லையா. இவனை வந்து அந்த பிராமண குமாரனை கூப்பிடுறான். கமண்டலுகதா ஆபக, கொண்டு வா அப்படிங்கிறான். இமாஹா ஆபக, இந்த ஜலத்தை எடுத்துன்னு வரார். என்ன அப்படின்னா, பீமஹ ஆதாய ஆச்சமிய மந்திரம் ஜப்த்வா மாயாம் அபநயதி. அவன் வந்து அந்த ஜலத்தை ஆச்சமனம் பண்ணிண்டு மந்திரத்தை ஜபிச்சுண்டு அந்த மாயையை போக்கடிச்சுக்கிறான். கடோத்கஜः அயே பதிதः பாசः கிம் இதானிம் கரிஷ்யே பவத்து திருஷ்டம் போ புருஷ பூர்வ சமயம் ஸ்மர. ஸோ வந்து என்ன, இப்போ இந்த பாசமும் போயிடுத்து, இப்போ நான் என்ன பண்றது. ஓகே, பூர்வ சமயம் இது ஏஷ ஸ்மராமி கச்ச அக்ரதः. இந்த சபதஹான்னு போட்டிருக்கார். சமயஹனா அதாவது நீ போ, நான் வந்து வரேன், இவனை விட்டுடு, அவனை எடுத்துக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதை வந்து ஸ்மரிச்சுக்கோ அப்படிங்கிறான் போல இருக்கு. எனக்கு அது சரியா என்னன்னு புலப்படலை அந்த இடம். சரியா? உபௌ பரிக்கிராமத்தக, ரெண்டு பேரும் போறா. புத்திரகாக கிம் குருமக அயம் கச்சதி விருகோதரக, விருகோதரன் போயிடுறான் இங்கேருந்து. ஆக்ரமிய ராட்சசம் இமம் ஜ்வலதுக்ர ரூபம் உக்ரேண பாகுபல வீரிய குணேன யுக்தம் ஏஷ பிரயாதி சனகைஹி அவதூய சீக்கிரம் ஆசார வருஷம் இவ கோ விருஷபக சலிலம் சலீலம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏஷः ஜ்வலத் உக்ர ரூபம் உக்ரேண பாகுபல வீரியேன யுக்தம் இமம் ராட்சசம். ஸோ ஜ்வலத் நல்ல கொழுந்து விட்டு எரியிற, உக்ரம் இந்த பீமனை, பீமம் ரூபம் பயங்கரமான ரூபத்தோட அப்படி இருக்கின்ற இந்த ராட்சசம்க்கு அப்ஜெக்டிவா போறது. உக்ரேன பாகுபல வீரிய குணேன, அந்த பாகுவினுடைய பலம் சக்தி, அதனுடைய பராக்கிரமம், அந்த வீரியம், அந்த சௌரியாதி குணங்கள் அவைகளால யுக்தம் இமம் ராட்சசம், இந்த ராட்சசனை ஆக்கிரமிய அபிபூய சனகைஹி ஆசார வருஷம். அதாவது இந்த மழை போல தாரா சம்பாதக தஸ்ய வருஷம் விருஷ்டிம் சீக்கிரம் அச்சிராதேவ அவதூய திரஸ்கிருத்திய கோவிருஷபக மோகோக்ஷக இவ சலீலம் சவிலாசம் கச்சதி. சரியா? இது வந்து அஹ், அதான், அதாவது இவனை பின்தொடர்ந்துட்டு அவன் போறான்னு அர்த்தம். இத வந்து அபிபூய, இவனை அடக்கிட்டு போறான் அப்படியே. எப்படி அப்படின்னா, இந்த ராட்சசனுக்கு தான் இந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் வருது. ராட்சசம்ங்கிறது இங்க கடோத்கஜன். இந்த ஏஷகா பீமகா என்ன பண்றான் அப்படின்னா கச்சதி போறான். அதுதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? யாரு போல இருக்கான் அப்படின்னா,
கோ விருஷபக இவ, அந்த மகோக்ஷக இவ, அந்த பெரிய ஒரு எருது போல, சலீலம் சவிலாசம் கச்சதி. என்ன அப்படின்னா, இவனை வந்து திரஸ்காரம் பண்ணிண்டு, இவனை அபிபூதம் பண்ணிண்டு, இந்த ராட்சசனை அபிபூதம் பண்ணிண்டு இவன் பின்னாடி போயிடுறான். அஹ், அதாவது இ- கடோத்கஜன் வந்து என்ன அப்படின்னா, அவன் அவனை வந்து கடோத்கஜன் வாஸ் unable டு வின் பீமா. பீமனும் அவன்கிட்ட தோத்தெல்லாம் போல. கடோத்கஜனை அடக்கினப்புறமும் கடோத்கஜனுக்கு பின்னாடியே பீமன் போறான். எது போல அப்படின்னா, ஒரு ஒரு ஆசார வருஷம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தாரா சம்பாத்தக, ஒரு மழை மேகம் பொழியும் போது அந்த விருஷ்டிய சீக்கிரமேவ திரஸ்கிருத்திய எப்படி வந்து இந்த கோவிருஷபக மோக்ஷாக போகுமோ அது மாதிரி இவன் போயிட்டு இருக்கான். ஸோ இவன் பெரிய ஆசார வருஷம்ங்கிறது இவனுக்கு அட்ஜெக்டிவா வருது. யாருக்கு? கடோத்கஜனுக்கு. இவனுக்கு வந்து இந்த கோவிருஷபம்ங்கிறது அட்ஜெக்டிவா வருது. சரியா இருக்கா உபமாலங்காரம் இங்க? ம். இக திஷ்ட, இங்க நில்லுங்கோ, நில்லு. துவதாகமனம் அம்பாயை நிவேதயாமி, நீ வந்துட்டேங்கிறத அம்மாட்ட சொல்றேன். பாடம் கச்ச, டெஃபினட்டா போயிட்டு வாங்கலாம். உபசிருத்திய அம்ப அயம் அபிவாதையே கடோத்கஜோகம், கடோத்க கடோத்கச்சோகம், கடோத்கஜன் வந்துட்டேன். சிர அபிலஷிதோ பவத்யா ஆகாரார்த்தம் ஆனீதः மானுஷः, நீ ரொம்ப நாள் விரும்பினியே, உன்னுடைய ஆகாரத்துக்கோசரம் நான் வந்து ஒரு மனுஷன் அழைச்சின்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். பிரவிஷ்ய, உள்ள வந்துட்டு. இந்த பிரவிஷ்யக்கு வந்து சகாரம் தப்பு இங்க பிரிண்ட்ல. ஜாத சிரஞ்சீவ அனுகிரகீதோ அஸ்மி, நமஸ்காரங்கிறான், சிரஞ்சீவங்கிறான். அப்புறம் ஜாத கீதృஷः மானுஷः அனீதः, எப்படிப்பட்ட மனுஷன் அழைச்சின்னு வந்திருக்க? பவதி ரூபமாத்திரேன மானுஷः ந வீரியேன, வெறும் ஆகாரத்தினால மனுஷனா இருப்பானே தவிர பராக்கிரமத்துல இல்ல. பராக்கிரமத்துல ராட்சசனுக்கு சமானம் அவன் அப்படிங்கிறான். கிம் பிராமணः, பிராமணனா ந பிராமணः இல்ல. அத்தவா ஸ்தவிரः, வயசானவனா ந விருத்தः, விருத்தனும் இல்ல. கிம் பாலः, குழந்தையா ந பாலः, பாலனும் இல்ல. எது ஏவம் பசியாமி தாவதேனும், நானே பார்க்கறேன் அப்படின்னுட்டு உபௌ பரிக்கிராமதः. கிம் ஏஷः மானுஷः ஆனீதः, இவனதான் அழிச்சுன்னு வந்தையா? அம்ப கோயம், யார் இது, இவரை அழிச்சுன்னு வந்தேன் அப்படின்னு கேட்கிறான். பார்த்துட்டு யார் இது அப்படிங்க. உன்மத்தக தெய்வத்தம் கலு அயம், ஏ பைத்தியக்காரனே, இது வந்து தெய்வம் இல்லையா? ஆஹா கஸ்ய தெய்வத்தம், யாருக்கு? தவச்ச மமச்ச, உனக்கும் எனக்கும்ங்கிறான். கஃப் பிரத்யயா, என்ன பிரமாணம் இதுக்கு அப்படின்னு கேட்கிறான். அயம் பிரத்யயா தயது ஆரியபுத்திரக, இவர் தான் பிரமாணம், வேற யாரு? இவருக்கு பிறந்தவர் தான் நீ. ஆரியபுத்திர, உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படிங்கிறான். விலோக்கிய கா புனரியம் ஐ அயே தேவி ஹிடிம்பா, ரொம்ப தெரியாத மாதிரி. ஓ இது யாரு? ஓ ஹிடிம்பாவா? அஸ்மாக்கம் பிரஷ்டராஜ்யானாம் பிரமதாம் ககனேவனே ஜாதகாருண்யதா தேவி சந்தாபோ நாசிதஸ்துவயா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ராஜ்யத்திலேருந்து நாங்க வந்து இந்த கோரமான வனத்துல வந்து சூழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு வந்து அஹ், நீ வந்து எங்களுடைய தாபத்தை நீ தான் போக்கடிச்ச. அதாவது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் போது, வே வேர் பீமா கில்ட் ஹிடிம்பன், இவன் அண்ணாவை கொன்னார் இல்லையா? ஸோ அஸ்மாக்கம் தேவி, ஹே தேவி, ஜாத காருண்யா தத்வயா, உண்டாக்கப்பட்ட ஒரு காருண்ய சுபாவத்தினால, பிரஷ்டராஜ்யானாம் அஸ்மாக்கம், இவ்- எங்களுக்கு நஷ்டமாக்கப்பட்ட ராஜ்யத்தோட இருக்கின்ற எங்களுக்கு, ககனேவனே, இந்த ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல, ககனேவனே பிரமதாம் அஸ்மாக்கம். ஸோ அஸ்மாக்கம்க்கு இது ரெண்டும் அட்ஜெக்டிவ், பிரஷ்டராஜ்யானாம் பிரமதாம் ரெண்டும். சந்தாபக நாசிதக, அப்படிப்பட்ட ஒரு சந்தாபமானது உன்னால் துவயா நாசிதக, உன்னால் போக்கடிக்கப்பட்டது. ஹிடிம்பே கிம் இதம், என்னது இது அப்படிங்கிறான். ஹிடிம்பே, ஹிடிம்பா கர்ணே, அவன் யார் இதுங்கிற மாதிரி கேட்டுன்ட்டு அவன் கிட்ட வந்து சொல்றான். ஆரியபுத்திர ஈதிருஷம் இவ, ஸோ இது வந்து உனக்கு உன்னுடைய புள்ளதான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு தெரியும், பட் ஹி வாண்ட்ஸ் டு ஹியர் இட் ஃப்ரம் ஹிடிம்பி. ஜாத்தியா ராட்சசி என்ன சமுதாச்சாரேன, நீ வந்து ஜாத்தியில தான் ராட்சசியே தவிர உன்னுடைய ஆச்சாரம் வந்து நல்ல ஆச்சாரம்ங்கிறான். ஹிடிம்பா உன்மத்தக அபிவாதயஸ்வ பிதரம், அப்பாக்கு நமஸ்காரத்தை சொல்லு அப்படிங்கிறான். போஸ் தாத்த அஜ்ஞானாத்து மயா பூர்வம் எத் பவாத் यद् भवान् न अभिवादितः अस्य पुत्र अपराधस्य प्रसादं कर्तुम् अर्हसि. ஸோ அஜ்ஞானாத் மயா, என்னால், பவான் பூர்வம் தூ அஜ்ஞானாத் எத் ந அபிவாதிதः, முன்னாடி எங்களுக்கு தெரியவே, எனக்கு யாருன்னே தெரியாது. ஞானாபாவேன தாத்தோ அயம் இது ஞானாபாவேன, அப்பா நீதான் அப்படிங்கிறது தெரியாததுனால, ந அபிவாதிதா, மயான அபிவாதிதா, என்னால் நமஸ்காரமானது தெரிவிக்கப்படவில்லை. அதனால என்ன அப்படின்னா,
अस्य पुत्रापराधस्य पुत्रनुடைய पुत्रस्य अपराधः पुत्रापराधः तस्य पुत्रापराधस्य प्रसादं कर्तुम् अनुग्रहं பண்றதுக்கு अर्हसि நீதான் अर्हसि अहं सः धार्तराष्ट्रवनदव दवाग्निः घटोत्कचः अभिवादे இப்படி வருங்க அகம் தூ அகம் கடோத்கஜா அபிவாதே போரும் நான் தான் கடோத்கஜன் உனக்கு நமஸ்காரத்தை பண்றேன் அது அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா தார்த்தராஷ்டிர வன தவ அக்னி தார்த்தராஷ்டிராக அப்படின்னா திருதராஷ்டிரஸ்ய புத்திராக தார்த்தராஷ்டிராக அந்த தார்த்தராஷ்டிராக ஏவ வனாக வனானி அந்த திருதராஷ்டிர புத்திரர்களே ஒரு வனம் போல அவர்களுக்கு ஒரு தாவாக்னி யாருன்னா நான் தான். காட்டுத்தீ யாருன்னா நான் இல்ல நல்லா இருக்குல்ல ஆமா அதான் புத்திர சாபலம் க்ஷந்தும் அர்ஹசி என்னுடைய சாபலம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சபலை தான் நான் வீர தீர பராக்கிரமமா உங்ககிட்ட பேசிட்டேனோன்னு அதெல்லாம் மன்னிச்சிருங்கோங்கிற ஏஹி ஏஹி புத்திர வெதிக்கிரம கிருதம் க்ஷாந்தமேவ இல்ல இல்ல உன்னுடைய உன்னுடைய இதை க்ஷாந்தம்னா மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இது பரிஷ்வஜ்ய ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அயம் சக தார்த்தராஷ்டிர வன தாவாக்னி இவன் தான் அந்த திருதராஷ்டிர குலத்துக்கு தாவாக்னி போல புத்திர அபேட்சினி கலு பித்ருஹிருதயானி ஸோ புத்திரர் அப்பாவினுடைய மனசுங்கிறது என்ன அப்படின்னா புத்திரர்களை விரும்புறது தானே இல்லையா புத்திர அதிபல பராக்கிரமம் பவ பெரிய நிறைய ஒரு பல பராக்கிரமத்தோட இரு அனுகிரகீதோ அஸ்மி ஏவம் பீமசேன புத்திரோயம் கடோத்கஜா அப்படின்னு அந்த விருத்தன் சொல்றான் இது பீமசேனுடைய புத்திரன் கடோத்கஜன் புத்திர அபிவாதய அத்திர பவந்தம் கேசவதாசம் இந்த பிராமணனுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவி அப்படிங்கிறான் பகவன் அபிவாதையே நமஸ்காரத்தை சொல்றான் பித்து சதிருஷ குணகீர்த்தி பவ அப்பாக்கு சதிருஷமான குணத்தையும் கீர்த்தியும் உனக்கு கிடைக்கட்டும் அனுகிரகீதோ அஸ்மி போ விருகோதர ரக்ஷிதம் அஸ்மத் குலம் சுவகுலம் உத்ருதம் ச கச்சாமஸ்தாவது எங்களுடைய அஸ்மத் குலம் ரக்ஷிதம் எங்களுடைய குலமானது காப்பாற்றப்பட்டது அப்புறம் சுவகுலம் உன்னுடைய குலமானது உத்ருதம் ஏற்றி வைக்கப்பட்டது நீ இப்போ உன்னோட ஒய்ஃபு குழந்தையோட மீட் பண்ணிட்ட கச்சாமக தாவத் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றார் அப்புறம் பீமன் சொல்றான் அனுகிரகாத்து பவதः சர்வம் ஆசீத் இதம் சுபம் ஆசிரமः அதூரதோ அஸ்மாக்கம் தத்ர விஸ்ரம்ய கம்யதாம் ஸோ என்ன அப்படின்னா தவ பவதः அனுகிரகாத்து உங்களுடைய அனுகிரகத்தின் பொருட்டு தான் சர்வம் இதம் சுபம் ஆசீத் இது எல்லாமே சுபமாக நடந்தது புரியுறதா சுபம் ஆசீத் அஸ்மாக்கம் ஆசிரமம் எங்களுடைய ஆசிரமமானது அதூரதா அப்படின்னா நாட் வெரி ஃபார் பக்கத்துலன்னு அர்த்தம் தத்ர விஸ்ரம்ய அங்க விஸ்ராமம் பண்ணிட்டு கம்யதாம் கிருதம் ஆதித்யம் அனேன ஜீவித பிரதானேன தஸ்மாத் கச்சாமக தாவத் ஸோ ஆதித்யம் அனேன கிருதம் ஜீவித பிரதானேன ஆதித்யம் கிருதம் எங்களுக்கு இந்த உயிரை கொடுத்ததே ஒரு பெரிய அதிதி சத்காரம் தான் அதுவே போறோம் எங்களுக்கு தஸ்மாத் கச்சாம அதாவது விட்டா போறோம் இனிமே அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து என்ன எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா தாவத் கச்சாமக கச்சது பவான் சகுடும்பக புனர்தர்ஷனாய அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு குடும்பத்தோடு போங்கன்ற பாடம் பிரதம கல்பக ஸோ சுபகான்னு அர்த்தம் சுபகா முக்கிய சுபகா விசாரகான்னு அர்த்தம் பிரதமஹானா சுபகா கல்பகா அப்படிங்கிறது விசாரக सपुत्रत्रयकलत्रो निष्क्रान्तः केशवदासः सो पुत्रैः सहितः सपुत्रः அந்த சபுத்திராணாம் திரயாணாம் புத்திராணாம் சகிதஹான்னு அர்த்தம் தேன கலத்திரேன சக அவன் கிளம்பி போயிட்டான் கேசவதாசன் ஹிடிம்பே இதஸ்தாவத் இங்க வா வத்ச கடோத்கஜ இதஸ்தாவத் நீயும் வா தத்ர பவந்தம் கேசவதாசம் ஆசிரம ஆசிரம பதமா என்ன இருக்கு ஆசிரம பதத்வார மாத்திரம் அப்படி சம்பாவைஷ்யாம ஸோ ஆசிரம பதம் வரைக்கும் கொண்டு விடலாம் ஆனால் வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இல்லையா அவளுக்கு கடோத்கஜன் மாதிரி வேற ஒருத்தன் வந்துட்டோம்னா என்ன பண்றது அதனால ஆசிரம துவாரம் பதத்வாரம் மாத்திரம் அப்படி சம்பாவைஷ்யாமக நம்ம சத்காரமாக பின்தொடர்ந்துட்டு போகலாம் அப்புறம் பரத வாக்கியம்ங்கிறது ஒரு நாடகத்தினுடைய ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகங்கிறது முக்கியம் அதே மாதிரி நாடகம் முடிக்கும் பொழுது எப்படி முடிப்பா அப்படின்னா லோகக்ஷேமம் நன்னா இருக்கணும் ராஜா ஆளணும் மழை பெய்யணும் பகவானுக்கு நமஸ்காரம் இந்த மாதிரில பரத வாக்கியம்ங்கிறது இந்த லாஸ்ட் இது ஆஃப் நாடகம் அதுக்கு பரத வாக்கியம்னு பேரு புரியுறதா ஸோ யதா நதீனாம் பிரபவ சமுத்திரா
யதா ஆஹுதீனாம் பிரபவः ஹுதாசனः யதா இந்திரியாணாம் பிரபவம் மனோபி ததா பிரபுர்நக பகவான் உபேந்திரः. எப்படி வந்து எல்லா நதிகளினுடைய பிரபவகம்னா, பிரபவகன உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம். ஏன்னா சூரியனுடைய கிரணங்கள் வந்து சமுத்திரத்திலேருந்து அந்த ஜலத்தை இழுப்பிண்டு அப்புறம் அது மழையா பொழிஞ்சு நதியெல்லாம் ஃபுல்லாகுது. அந்த நதி திருப்பியும் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா சாகரம் கச்சதின்னு சாகரத்துல தான் போய் சேர்றது இல்லையா? ஸோ அதனுடைய பிரபவமும் சமுத்திரத்திலேருந்து தான், சமாப்தியும் சமுத்திரத்துல தான். அதே மாதிரி ஆகுதீனாம் பிரபவ உதாசனக. அந்த ஆகுதியினுடைய பிரபவம் எங்க, உற்பத்தி ஸ்தானம் எதுனா உதாசனம். உதாசனம்னா உதம் ஹஷ்னாதி இது உதாசனக, அக்னின்னு அர்த்தம். போட்டது அத்தனையும் பொசிக்கணும். அதுக்கு ஒன்றும் பாரபட்சமே கிடையாது. நீங்க எதை போட்டாலும், பேனாவை போட்டா பொசிக்கணும், ரப்பரை போட்டாலும் பொசிக்கும், அவிச போட்டாலும் பொசிக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்திரியாணாம் பிரபவம் மனோபி, இந்திரியங்கள், நம்மளுடைய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் எதுனா மனசு தான். மனசு வந்து எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணு பார்த்தா கூட நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றோம். நம்ம வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது காது பாட்டு ஓடிண்டே இருக்கும், எல்லாருக்கும் காது வலி வரும். நம்ம மனசு அதுல லயிக்கல அப்படின்னா நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அதே மாதிரி ஒரு மனசு வந்து இந்திரியம் வியாபாரம் இல்லாட்டி கூட இங்கேருந்து நான் காஷ்மீர்ல ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி என்னால் யோசிக்க முடியாதா? யோசிக்க முடியும், மனசுதான் காரணம் இல்லையா? ஸோ இந்திரியாணாம் பிரபவம் மனோபி ததா அப்படியே பிரபு நக பகவான் உபேந்திரா. ஸோ பகவான் உபேந்திரஹன விஷ்ணு, பிரபு அப்படின்னா சுவாமி ரக்ஷக அவர்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. நிஷ்கிராந்தாக சர்வே மத்தியம வியாயோகம் நாம நாடகம் சமாப்தம். சரியா? அஹ் அதான். ஓகே மேம்.